இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்காக முதலாவது பிதாவாக தேவனுக்கும் குமாரனாக இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்தாவினுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறேன். இந்த நாளில் என்னை அழைத்த அருமையான ஊழியக்காருக்கும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஊழியத்தின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளிலே அவர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியம் ட்ரூத் பைபிள் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மிஷன் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை இன்றைக்கி 10,000 சீசர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை ஊழியர்? 10,000 ஊழியர்கள் சீசர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, எப்படியாவது 1 கோடி சீசர்களை உருவாக்க வேண்டும். 1 கோடி சீசர்களையும் 1 கோடி ஜாமக்காரர்களையும் 1 கோடி யுத்த வீரர்களையும் 1 கோடி ஊழியர்களையும் உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. செய்வார செய்ய மாட்டார் ஆண்டவர்? நிச்சயமாக செய்வார். ஒரு கரங்களை தட்டி தேவநாமத்தை மிகப்படுத்தலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவ்வளோ ஏன் அப்படி உருவாக்கணுன்னா, என்னுடைய 2 பிள்ளைகள் ஒரே நாளில் ஜம்மு காஷ்மீரில் மிலிட்ரியில் இராணுவத்தில் இருக்கும்போது 2 பிள்ளைகள், 10 வயசு மகள், 6 வயசு மகன், 2 பேரும் ஒரே நாளில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள அந்த ராவி நதி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நதியில் என்னுடைய 2 பிள்ளைகள் ஒரே நாளில் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு என்னுடைய மனைவி மென்டலாகி மரணத்துக்கு போயிட்டாங்க. அப்போது தான் நான் உலகத்தில் கடவுள் யாருன்னு கேட்டேன். ஹல்லேலூயா. இது நடந்தது 1998 ஜூலை மாதம் 15ஆம் தேதி நடந்தது. அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த உலகத்திலே கடவுள் யார், உண்மையான கடவுள் யார், எம்மதம் சம்மதமான்று ஓடிக்கொண்டிருந்த நாங்கள். அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜம்மு காஷ்மீரில் எனக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு என்னுடைய வேலையை நான் ஒப்பு கொடுத்து விட்டு நேரடியாக நாங்கள் சென்னை பட்டணத்துக்கு வந்து விட்டோம். ஹல்லேலூயா. 2000 எனக்கு மறுபடியும் டிஃபென்ஸ்லேயே ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்தார். 5000 பேர் அப்ளிகேஷன் போட்டு மறுபடியும் ஆண்டவனை செய்தார். அந்த ஒரு வேக்கண்ட் எனக்கு கொடுத்து அந்த டிஃபென்ஸ்லேயே என்ன பண்ணோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே 25 வருடம் அங்கே வேலை செய்து, அதில் நடுவில் 25 வருஷம் ஊழியம் செய்து, ஊழியம் ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம். ஹல்லேலூயா. இப்படி பெங்களூரில் PhD முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். என்னுடைய அதாவது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஊழியத்தில் இந்த 10,000 பேர் இது வரைக்கும் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் 2 பிள்ளைகள் இழந்ததுனாலே சாத்தான் எப்படியாவது என்ன செய்யணும், முழு குடும்பத்தை அழிக்க வேண்டுமென்று அவன் போடுற பிளானு. ஆனாலும் ஆண்டவராக இயேசு தரிசனம் ஆனதுனாலே இப்போ அவனுடைய கழுத்தில் பெரிய என்ன பண்ணியிருக்கிறோம், செயினை போட்டு இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் 1 கோடி சீசர்களை உருவாக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது சீசத்தை குறித்து தான் ஒரு அபிஷேகத்தை கத்த என்ன பண்ணார், எங்கள் மேலே ஊற்றினார். அந்த அபிஷேகம் தான் இந்நாள் வரைக்கும் என்ன பண்ணுது, வெகு வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் இன்று கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் படித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சர்ச்சில் 40 பேர் 50 பேர் எல்லாமே சீசர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஜெபிக்கிற ஜாமக்காரர்களாக உருவாக்குறோம். 3வது நல்ல போர் சேவகனாக இந்த 3 காரியங்கள் நிறைவேறிக்கொண்டு நடுவிலையும் ஊழியர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேலையும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, அங்கங்கே என்ன பண்ணுறோம், வேதத்தில் என்னென்ன ஜெபம் இருக்கிறதோ அத்தனை ஜெபங்களை ஏறெடுக்கான கிருபை செய்து. ஏன்னா ஜெபம் இல்லாமல் ஊழியம் இல்லை. எவ்வளோ ஜெபிக்கிறோமோ அவ்வளோதான் நம்முடைய ஊழியங்கள். நம்முடைய ஜெபங்கள் 1 மணி நேரம் இருந்தால் அதுக்கேற்றதான் நம்முடைய ஊழியங்கள் இருக்கும். அப்போ வேதத்தில் இருந்து என்னென்ன ஜெபம் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி 72 மணி நேரம் எஸ்தர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆண்டவர் போட சொன்னார். 3 பகல் 3 இரவு சாப்பிடாமல் தூங்காமல் கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி இந்த ஊழியத்தை முதல் ஆரம்பித்தோம் 2011. அதுக்கு பிறகு ஆண்டவர் 6 இரவு 6 பகல், யோபு 7 நாள் ஜெபம் பண்ணனால அந்த சண்டே எனக்கு கொடுக்காதனால 6 இரவு 6 பகல் நான் பண்ணியிருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். அதுக்கு பிறகு 10 பகல் 10 இரவு அப்போஸ்தலர்கள் தன்னுடைய மேல் வீட்டு அறையில் அவங்க என்ன பண்ணாங்க, 10 இரவு என்ன பண்ணியிருக்கிறாங்க, தெய்வ பாதத்தில் உட்காந்துருக்கிறாங்க. 10 பகல் உட்காந்து ஜெபித்தது போல் 2 முறை ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவர் தானியேலுடைய ஜெபம் 21 இரவு 21 பகல் அந்த ஜெபத்தை ஏறெடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அடுத்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மோசே, எலியா 40 பகல் 40 இரவு சாப்பிடாமல் தூங்காமல் ஜெபிக்கக்கூடிய ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த ஜெபத்தை ஏறெடுத்தோம். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, முதல் ஆண்டவர் கொடுத்தா இந்த ஜெபலாம் நீ நிறைவேற்றினா தான் 1 கோடி சீசர்களை உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், இந்நாள் வரைக்கும் அந்த ஊழியத்தை
கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாரம் சீசத்தை பயிற்சி கொடுக்கலான்னு பிளான் போட்டிருக்கிறோம். அல்லையா? இப்போ 1000 பேர் ஒரு மாவட்டத்தில் நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா செலவாகும். எத்தனை லட்சம்? பணம் வந்து ஆண்டவர் பெருசே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு ஊழியம் செய்ய உண்மையுள்ள ஊழியக்காரன் இருந்தால் போதும். அவருக்கு உத்தமனாக நடந்தோம்னா நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் சொன்ன மாதிரியே நம்ம செய்து முடிப்பார். அல்லையா? ஆண்டவருக்கு எது முக்கியம்? உண்மை முக்கியம், உத்தமம் முக்கியம். அல்லையா? அப்படி ஆண்டவருக்கு முன்பாக அந்த 2 பிள்ளைகளை இழந்தாலும் இன்றைக்கி கோடி கணக்கில் இருக்கிற பிசாசு கட்டி வச்சுக்கிற அந்த ஆத்துமாக்கள் இழுத்து கொண்டு வருவதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்து இராணுவத்திலேருந்து தன்னுடைய வேலையை செய்து முடித்து அங்கே ஒரு 16 வருடம் வேலை செய்தோம். அது 24 மணி நேரம் ஊழியம். அது எத்தனை மணி நேரம்? காலையிலே நாங்கள் 5 மணிக்கு எழுந்தோம்னா மறுநாள் காலையில் 5 வரைக்கும் ஊழியம் நடந்துதான் இருக்கும் மிலிட்ரியில். அப்படி ஒரு ஊழியம் செய்தோம். 2வது இப்போ பரலோகத்துக்காக ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஊழியம்னா பிசாசுக்கு கோமா ஸ்டேஜ் உண்டாக்குற ஊழியம் இது. அல்லையா? எவ்வளோ ஜெபிக்கிறோமோ அவ்வளோ பிசாசனம் பண்ணிவிடுவான். ஜெபத்துக்கு முன்பாக சாஷ்டாம விழுந்துருவான். ஏன்னா ஜெபத்தில் தான் என்ன இருக்குது? பெரிய வல்லம் இருக்கிறது. அதனால தான் தானியேல் 21 நாள் ஜெபமானது போல, தானியேல் முழங்காலை ஜெபித்தது போல இன்றும் ஆண்டவர் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். நாங்கள் எங்கெங்கே போய் நாம் ஜெபித்தோமோ 72 ஹவர்ஸ் ப்ரேயர் எங்கெங்கெல்லாம் வைத்தோமோ, நாக்பூரில் பக்கத்தில் போய் 72 மணி நேரம் ப்ரேயர் வருஷத்துக்கு வைக்கிறோம். இது வரைக்கும் 4 வருடம் வைத்தோம். நாங்கள் வைத்த அந்த சபை இன்றைக்கி 500 பேர் வராங்க. நான் போய் ஃபஸ்ட்டு வைக்கும் போது கிட்டத்தட்ட 60 பேர் இருந்தாங்க. இவ்வளோ தான் இடம் இருந்தது அவங்களுக்கு. இன்றைக்கி அவருடைய அந்த இடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 500 பேர் வராங்க. 4வது 72 மணி நேரம் போட்ட பிறகு அங்கே 500 பேர் வராங்க. ஆலயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சத்துக்கு இடம் வாங்கி அவர் அந்த இடத்துல ஆலயத்தை கட்டியிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? ஜெபம். அல்லையா? எவ்வளோ ஜெபிக்கிறோமோ அந்த அந்த ஊழியன் உத்தமமாக இருப்பான், பரிசுத்தமாக இருப்பாங்க. அவனுக்குள்ளே எந்த ஒரு கள்ளங்கபடி இருக்காது. அல்லையா? எவ்வளோ ஜெபத்தினால தான் நம் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். ஜெபமே இல்லை என்றால் பரலோகத்துக்கு போவதே கடினமாக மாறிடும். அல்லையா? அதனால தான் ஜெபம் என்பது நமக்கு ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி. ஆன்டி வைரஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது? ஒரு செல்ஃபோனில் ஆன்டி வைரஸில் வைரஸ் இருந்தால் என்ன பண்ண முடியாது? அது ஸ்டக்காகி நின்றுக்கும். அப்போது ஜெபம் இல்லைன்னா அந்த ஊழியக்காரர் ஸ்டக்காகி நின்றுடுவார். அவ்வளோதான், அவரோட ஊழியம் வளராது. அதனால தான் ஜெபிக்கிற ஊழியம் வளர்ந்துக்கினே இருக்கும். இவ்வளோ பெரிய திட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்றால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே 2 பிள்ளைகளை பிசாசு தூக்கினானே, நான் என்ன செய்யணும் ஆண்டவர் உனக்காக? என் வேலையை ராஜினாமா செய்து வர அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? இவ்வளோ பெரிய ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து நம்ம ஊழியம் செய்யும் போது, ஜெபிக்கும் போது நம்ம சபையும் கத்த என்ன பண்ணுறாரு? உயர்வான பகுதியில் கொண்டு வராரு. நம் தேவைகளெல்லாம் பரிபூர்ணமாக சந்திக்கப்படுகிறது. அல்லேலூயா! வானம் அவருடைய சிங்காசன, பூமி அவருடைய பாதப்படி. பூமியில் உள்ளவைகளெல்லாம் அவருடையது. அவர் சிலுவின் வழியாக எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டார்? வெற்றி சிறந்து விட்டார். இனி பூமிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உலக மக்களுக்கு கிடையாது, உலகத்தின் அதிபதி பிசாசது கிடையாது. இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாமே நம்ம அதை ஜெபத்தினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னால் ஜெபிக்காத ஊழியத்தில் வளர்ச்சி இருக்காது. அதனால தான் ஜெபத்தினுடைய அளவு பெருக 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 சபை சுத்திகரிக்கப்படுகிறது. சபைக்கு வர மக்கள் சுத்திகரிக்கப்படுகிறாங்க. சபையினுடைய மேய்ப்பினுடைய குடும்பம் சுத்திகரிக்கப்படுகிறது. அந்த ஊழியம் வளர்ந்து பெறுகிறது. அந்த ஊழியத்தினுடைய கரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? எல்லாவற்றையும் கொடுக்கிறார். தேவைகளை என்ன பண்ணுறாரு? பரிபூரணமாய் கொடுத்து தேவன் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா! அதனால தான் ஜெபம் என்பது சாத்தானுக்கு உண்டாகிற கோமா ஸ்டேஜ்னு சொன்னேன். அவன் போய் படுக்கணுன்னா ஊழியர்கள் ஜெபிக்கிறவளாக எழும்பணும். அப்படி நம்ம ஜெபிக்கலை அப்படின்னா நம்மளை கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பி, குடும்பத்தை அனுப்பி, விசுவாசிகளை அனுப்பி ஒன்றுமே இல்லாத ஆக்கி விட்ருவான். புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லாத தரமட்டம் ஆக்கிறதுக்கு பிசாசுக்குன்னா இருக்குது. இந்த பூமியில் சுற்றி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா! அவன் ஜெபம் மட்டும் சொன்னதை என்ன பண்ணுவான்? அதனால தான் ஜெபம் அதிகரிக்கும் போது தான் வசனத்துக்குள்ளே இருக்கிற ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் மறைப்பொருளையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தானாகவே கொடுத்துட்றாரு. அந்த மறைப்பொருள் வெளிப்பாடு ரகசியங்கள்லாம் எப்போ வருதுன்னா ஜெபத்தின் மூலமாக தான் வருகிறது. அப்படி நாங்கள் உட்காந்து என்ன செய்துட்டோம்? தெய்வ பாதத்தில் நிறைய டைம்களை நேரங்களை கொடுத்து இந்த மாதம் கூட உத்தரமேரி பகுதியில் அப்படி ஏசிஏ தாமஸ் ஐயாவுடைய கிளை சபை, பெரிய சபை இருக்குதாங்க. நாங்கள் போய் ஜெபிக்கும் போது அவர்கிட்ட ஒரு சபை இருந்தது, இன்றைக்கி 7 சபை இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வருகிற 19ஆம் தேதி 72 மணி நேரம் நடத்துகிறோம். அதுலேயும் உணவு இல்லை, அங்கேயே தூக்கம் இல்லை. அல்லேலூயா! ஒரு ஊழியத்துக்கு வந்தானே 72 மணி நேரம் பண்ணோம்.
அங்கேயே உட்காந்துருக்கணும். கோழி முட்டை மேலே உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, இங்கெங்கே அலைந்து ஓடி இருந்தால் என்ன பண்ணாது, எல்லா முட்டையும் கெட்டு போயிடும். முடிவு என்ன பண்ணாது, கொஞ்சம் பிரித்து எடுக்காது. அதே போல் தான் தேவ ஊழியர்கள் அந்த ஸ்பாட்டில் உட்காந்து 72 மணி நேரம், அந்த 72 மணி நேரம் அங்கேயே உட்காந்தாதான் அது அனல் ஏறி அபிஷேகம் ஏறி அவங்களுக்குள்ள இருக்கிற சுபாவம் அழிந்து அவங்க பரிசுத்தம் அடைந்து அவங்க ஊழியம் வளர்கிறது. நம்ம ஊழியத்தை வச்சிடுறோம் 12 மணி நேரம் பிரேயரு. ஆனால் 2 வீலர் எடுத்துக்குன்னு எக்ஸ்ட்ரா இடத்துலலாம் சுற்றிட்டு இருக்குது. வந்து என்ன பண்ணுறோம், நீ பாட்டு பாடு, நான் பாட்டு பாடுறேன், ஜாமன், அந்த ஊழியம் என்ன பண்ண மாட்டேன், நிறைவேறுமா? அந்த கோழி தன்னுடைய முட்டை மேலே உட்காந்துருந்தால் தான் என்ன பண்ணாது, அது அனல் ஏற்ற 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 என்ன பண்ணுது, ஒரு குஞ்சுகளை அதனுடைய ரூபமாக ஒரு குஞ்சுகளை பொறுத்து எடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவ சமூகத்தில் எத்தனை நாள் உட்காந்து 12 மணி நேரம் நம்ம அப்படியே உட்காந்தா நிச்சயமாக நம்ம ஊழியம் வெற்றியாக வந்துடும். 12 மணி நேரம் ஊழியம் வச்சுட்டு நம்ம இருக்கிற வேலைலாம் செய்திருந்தால் ஊழியம் இல்லை. அதனால தான் அந்த ஊழியத்தில் உபவாசம்னா இருக்கக்கூடாது, உணவு இருக்கக்கூடாது. ஊழியத்தில் என்ன இருக்கக்கூடாது, உணவு. அப்போ உணவு இருந்தால் என்ன பண்ண முடியாது, உணவு நல்ல சாப்பாடு கொடுத்தோம்னா ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதிகமான ஜெபங்கள். ரெண்டாவது நாங்கள் ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கிறோம் ஊழியர்களுக்காக. மிக குறைந்த அந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோவில் குறைந்த பணத்தினாலே அவங்களுக்கு ஒரு பாடை ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ போட்டு அவங்களுக்கு வீடியோ போட்டு கொடுத்துட்றோம். அல்லேலூயா. அவங்க எப்படியாப்பட்ட பாட்டு இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், பாடுவதுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. அவங்க அந்த ஐயாக்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், இது மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்கிறோம். நிறைய ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வெளியே போய் பாடினா கிட்டத்தட்ட ஒரு பாடலுக்கு 20-25 வாங்கிடுறாங்க. இது மிக மிக குறைந்த ஒரு சின்ன ஒரு பணத்தினால தான் அதை செயல்படுத்துகிறோம். அதனால் நீங்கள் அதில் பாடணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் பாடி உங்கள் பாடல் என்ன பண்ண உங்கள் தாளந்தை வெளியே கொண்டு வரலாம். சின்ன சின்ன பாடல், அதாவது பாடல் பாடி அந்த சின்ன தொகையிலேயே அந்த பாடல் நிறைவேற்றி விட்டுடலாம். அல்லேலூயா. அதே மியூசிக் தான் எங்கே என்ன வாசிக்கிறாங்களோ அதே மியூசிக் தான் அங்கேயும் வாசிக்கப்படுகிறது. உனக்கு எந்த அளவுக்கு அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கூட ஒரு ஊழியர்கள் ஒரு 3 பாடலை பாட்டு போனாங்க போன வாரம். இப்படி ஆண்டவர் அதுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஊழியர்களுக்கென்று அது குறைந்த விலையில் அந்த ஸ்டுடியோ இருக்கிறது. நீங்கள் சாட்சி கொடுக்கலாம், மெசேஜ் கொடுக்கலாம், மற்றும் மற்ற காரியங்களையும் பாடல் பாடலாம். மற்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உதவியாக இருக்கிறார். இந்த சாட்சியில் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய சாட்சி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக முதலாவது வார்த்தைக்குள்ளே போகலாம். நாம் கண்களை மூடி ஜெபித்து, ஆண்டவரே இந்த சத்தியம் என்னுடைய சபைக்கு என்னுடைய மக்களுக்கு ஆண்டவருடைய சித்தமாக இருக்கட்டும் என்று நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த அருமையான ஊழியர்கள் கூடிகளை இதற்காக ஏற்படுத்தியிருக்க அருமையான தேவன்பாக்காக அவரையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அவருடைய விசுவாசிகளையும் அவருடைய உற்றார் உறவினர்களையும் வந்திருக்கிற அவருடைய இணைந்த ஐக்கியத்தில் இருக்கிற அனைத்து தேவ ஊழியர்களையும் தேவ ஆவியானவரே நீர் அவர்களை பலப்படுத்துங்கப்பா. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவர். இந்த கண்ணகி நகர் பகுதியில் இருக்கிற எல்லா அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே இந்த எல்லை விட்டு போகும்படியாக கட்டளையிடுகிற ஆண்டவரே. ஆவியானவரே நீ உதவி செய்வீராக. வருகிற அத்தனை ஊழியர்களையும் அவரோடு ஐக்கியப்பட்டு ஊழியம் செய்கிறவர்களையும் அவர் குடும்பங்களையும் சபையாரையும் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியானவர் நீ எல்லாவற்றையும் செய்கிறவர், நீர் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 20ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கலாம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனையை தேவ ஊழியர்கள், அதாவது மேய்ப்பருக்கு ஆண்டு சொல்கிறார். இந்த வசனம் யாருக்கு சொல்றாரு? மேய்ப்பருக்கு. மேய்ப்பர் எப்படி ஆலோசனை கொடுக்கணும்னா அவர் சொல்ல பாருங்க, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் என்ன பண்ண மாட்டேன், மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் என் மந்தைக்கு என்ன பண்ணுவேன், அறிவித்தபடியினாலே அந்த மந்தையில் இருக்கிற அந்த இரத்தப்பழி யார் மேலே வராதான், அந்த மேய்ப்பர் மேலே வராது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை கேட்கிறோம். நமக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுத்தாரோ, ஆலோசனை எங்கே இருக்குதுன்னா வேதத்தில் இருக்கிறது, 66 புத்தகத்தில் இருக்குது. அது எடுத்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஆலோசனையை கரெக்டாக கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஆலோசனை இல்லாமல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, சீர்கட்டு போவாங்கன்ற நீதிமொழிகள் 11-14 வாசிக்கிறோம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும்.
அந்த சபை ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆலோசனை கர்த்தர் கொடுத்த ஆலோசனையில் ஒன்று நம்ம என்ன செய்யக்கூடாது, மறைத்து வைக்கக்கூடாதான். புரியுங்களா? மறைத்துட்டு வேறு ஏதோ ஒரு ஆலோசனை கொடுத்தாலும் சபை வளராது. கர்த்தர் என்ன ஆலோசனை கொடுத்தார் என்று நாம் என்ன செய்யணும், நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கி நாம் பார்க்கும்போது அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி நான் இந்த வசனங்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று, ஆலோசனையை குறித்து பேச சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, ஒரு ஊழியக்காரன் நிதானமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக, ஊழியக்காரன் புரோஜனம் உள்ளவைகளை உபதேசிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது நான் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வித்தியாசம் பண்ணணுமா. பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அந்த வித்தியாசத்தை எடுத்து சொல்லி இருக்கணும். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்று காரியங்களிலே கர்த்தர் சொல்லியிருக்கிற அந்த வசனங்களிலே எப்படி ஒரு ஊழியக்காரன் திறப்பில் நிற்க முடியும், திறப்புனா என்ன, அது எப்படி ஓப்பனாக இருக்கும், அது எப்படி மூடுவது, அதை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் எப்படி தீமையை சகித்து கொள்வது, சகித்துக்கொள்ளனா என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது அந்த ஊழியக்காரருக்கு என்று ஆவியானவர் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். நேரத்தை ஐயா அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க, 2 மணிக்குள்ள முடிக்கணும். ஆனாலும் ஆண்டவர் சரியாக பேசி முடிப்பார். சுருக்கமாக தெளிவாக ஆவியானவர் நமக்கு அதை சொல்லி தருவார். அது நம்முடைய ஊழியம் 100 மடங்கு 1000 மடங்கு வளர்ச்சிக்கு வசனத்தின் வழியாக தான் ஊழியம் வளரும். அல்லேலூயா. வேத வசனம் இல்லை என்றால் ஊழியக்காரர் இல்லை, ஊழியக்காரர் இல்லை என்றால் சபை இல்லை, விசுவாசி இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. ஊழியக்காரே இல்லை என்றால் எதுவுமே ஆண்டவரால் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ப வைத்தது ஆண்டவர் பல காரியத்தை செய்வதற்கு தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், ஊழியக்காரராக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை என்ன வைத்திருக்கிறார் ஆண்டவர், ஒரு நல்ல ஊழியக்காரராக சபைக்கு வைத்திருக்கிறார். நாங்கள் அமர்ந்திருக்கிற அத்தனை பேரையும் சாதாரண ஊழியக்காரர் இல்லை. புரியுங்களா? எல்லாருமேலும் ஒரு அபிஷேகம் இருக்குது. புரியுங்களா? அந்த அபிஷேகம் 100 மடங்கு என்ன செய்யணும், கிரியை செய்யணும்னா நம்ம இந்த வசனத்தில் வளர்ந்திருந்தால் தான் அபிஷேகம் வளர்கிறது. புரியுங்களா? எங்கே விதை போடுகிறோமாங்க தான் தேவன் என்ன பண்ணுறாரு, மழையை பொழிவார். அதே போல் தான் வசனம் தான் ஒரு விதையாக இருக்கிறது. அந்த விதையாக அந்த வசனத்தை இருதயத்தில் கனியாக மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா வசன வேதம் எழுதி நம்ம கையில் கொடுத்துட்டாரு. இந்த வசனமானது நம்முடைய இருதயத்தில் இல்லை என்றால் அங்கே அபிஷேகம் உள்ள நுழையாது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 வருஷம் வசனத்தை விதைத்தார் சீசர்களுக்கு. அப்போ அபிஷேகம் வரும்போது 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த அபிஷேகம் இறங்கும் போது 3 வருஷம் அவர் சொல்லி கொடுத்த முழு பைபிள், அது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சொல்லி தந்தார். அப்படியே அவங்களுக்குள்ள என்ன பண்ணிச்சு, பஞ்சு மாதிரி அப்படியே நிறைவேறிடுச்சு. அல்லேலூயா. இப்போ அவங்களே வேதத்தை எழுதுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வெறும் வசனத்தை வாசிக்கலை, கூடவே அபிஷேகம் என்ன பண்ணுது, வாசிக்க வாசிக்க வாசிக்க. அப்போஸ்தலர் 10:44 வாசிக்கிறோம். வாசிங்க. அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், வசனத்தை கேட்டு யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாருங்க, பரிசுத்தா என்ன பண்ணிட்டாரு, இறங்கி வந்தாராங்க. அப்போ வசனத்தை கேட்கிற இடத்துல வசனத்தை ஒன்று நாம் யாராவது பேசும்போது கேட்கிறோம், ரெண்டாவது நாமே வசனத்தை வாசிக்கும் போது, தேடி வாசிக்கும் போது, ஆராய்ந்து வாசிக்கும் போது, தியானித்து வாசிக்கும் போது, சம்பாஷணம் பண்ணும் போது, அந்த வசனத்தை உபதேசிக்கும் போது, அந்த வசனத்தை போதிக்கும் போது, அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும் போது, இல்லை அந்த வசனத்தை குறித்து புத்தி சொல்லும் போது, இல்லை ஆலோசனை சொல்லும் போது, ஆவியானவர் தானே என்ன பண்ணுறாரு, 2 பேர் மேலேயும் இறங்கி வராரு. அல்லேலூயா. யார் மேலே இறங்கி வர, வசனத்தை யார் விதைக்கிறார்களோ அந்த இடத்துல ஆவியானவர் இறங்க ஆயத்தமாகிறாரு. பிசாசுக்கு தெரியும் வசனம் ஒரு இருதயத்தில் போன பிறகு என்ன பண்ணுறான், முதல்ல அந்த இருதயத்தில் போன வசனத்தை உணராது இருக்கும் போது பிசாசன் அதை என்ன பண்ணுறான், அதை திருடி கொள்கிறான், இல்லை பறித்து கொள்கிறான் என்று மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். பாருங்க, ராஜ்யத்தின் வசனத்தை தேவன் சீயோனிலிருந்து தன் வசனத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த வசனம் எங்கே வருது, ஆலயத்துக்குள்ளே மேய்ப்பருடைய வாயில் ஆவியானவர் அங்கேருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த வசனம் எங்கே விதைத்த பிறகு எங்கே போகுது, வசனம் உட்காந்துருக்கிற மந்தைகளுக்கு மத்தியில் உள்ளே போகுது, ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளே போகுது. ஏன்னா வசனம் எடுத்த பிறகு அங்கே போகும், செவியின் வழியாக அது இருதயத்தில் என்ன பண்ணுது, போய் நிரம்புது. ஆனால் அந்த வசனம் நிரம்பின பிறகு அங்கே ஒரு உணர்வு இருக்கணும். என்ன இருக்கணும், உணர்வு. உணர்வு எங்கே யாருக்கு இருக்கும், உணர்வு தியானிக்கிறவர்களுக்கு இடத்துல தான் உணர்வு வரும். சங்கீதம் 49:3 வாசிக்கும் போது பாருங்க, என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் இருதயம் உணர்வை. அப்போ இருதயத்துக்குள்ள அந்த உணர்வு கரெக்டாக என்ன பண்ண, வசனம் உள்ள வந்த பிறகு
உடனே விசுவாசிகள் என்ன பண்ணியிருக்கணும்? தியானிக்கணும்னா உணர்வு அடையணும். அப்போ தான் அது என்ன பண்ணுது? மத்தேயு 13:23 சொல்லுது, உணர்வு அடைந்த பிறகு அது என்ன நடக்குதுன்னு பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன், வசனத்தை கேட்கிறவனும் கேட்கிறவனும், உணர்கிறவனுமாய் பாருங்க, இருந்து இங்க உணர்வர்களாக இருந்து 100ஆகவும், பாருங்க, அப்போ உணர்வு அடைந்த பிறகு வசனம் என்ன ஆயிடுது? 100ஆகவும் 100ஆகவும் 60ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் 30ஆகவும் என்ன பண்ணிடுறாங்க? பலன் தருவான். பலன் வந்துடுது, கனி வந்துடுது இல்ல. அப்பதான் வேதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் ஆராய்ந்து பாருங்க, வேத வாக்கியங்களை நீங்கள் எங்கெல்லாம் தியானம்னு எழுதியிருக்கிறதோ அது பக்கத்தில் என்ன இருக்கும்? தியானம்ன்று எங்கே எழுதப்பட்டிருக்குது வேதம், அது பக்கத்து வசனம் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு கேட்குறேன். உணர்வு. அப்புறம் பின்னாடி யாராவது வேத புத்தகத்தில் 66 புத்தகம் இருக்குது, 1189 அதிகாரம் இருக்கிறது. ஆனால் எங்கெல்லாம் வேதம் தியானம்னு வருகிறதோ அது பக்கத்தில் என்ன எழுதுறான்னா கனியை குறித்து எழுதுவார் ஆண்டவர். என்னது? கனி. ஆவியின் கனி. இன்னைக்கு ஆவியின் கனி நமக்குள்ள உருவாக்குறதுனால தான் ஊழியம் வளராது. ரெண்டாவது பக்கம், ஒரு பக்கம் ஜெபம், ரெண்டாவது விதை போடுற வசனம். அந்த வசனமாக இருதயத்தில் போய் அது தியானிக்கும் போது அங்கே என்ன உண்டாகுது? கனி உருவாகுது. புரியுங்களா? அந்த கனிக்குள்ளே என்ன இருக்குது? வாசனை இருக்கிறது. ஒரு கனி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும் வாசனை இருக்கும். ஆனால் விதைக்குள்ளே என்ன இருக்காது? வாசனை இருக்குமா? வசனத்துக்குள்ளே வாசனை வராது, ஆனால் கனிக்குள்ளே என்ன வரும்? வாசனை இருக்கும். அப்போ கனி தான் சத்தியம், வசனம் தான் விதை. அல்லேலூயா. அப்போ விதையாகி இந்த விதை எங்கே போடணும்னா இருதயத்தில் போட்டு அங்கே தியானிக்கும் போது என்ன உண்டாகுது? அங்கே தியானிக்கும் போது அது உணர்வடைந்து கனி கொடுக்க ஆரம்பிக்குது ஆத்மாவில். அல்லேலூயா. நமக்குள்ள ஆவி ஆத்மா சரியாது பாருங்க. அந்த இதயத்தில் விழுந்து அது அந்த விதை விழுந்த பிறகு அது உணர்வடைந்த பிறகு நமக்குள்ள ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்குது, சரி இருக்குது. அப்போ அந்த ஆவியில் என்ன போகுது? ஜீவ ஆவி, வசனத்தில் இருக்கிற ஜீவ ஆவி அது புறப்பட்டு போய் நம்முடைய ஆவியை நிரப்புது. அல்லேலூயா. நம்ம ஆவியை சோர்ந்து போன ஆவியை தட்டி எழுப்புது. இப்போ அந்த வசனம் உள்ளே போன பிறகுன்னா அது உணர்வு அடைந்த பிறகு, வசனம் உடைந்த பிறகு வசனத்துக்குள்ளே இருக்கிற ஜீவ ஆவி புறப்பட்டு எங்கே போகுது? நம்முடைய ஆவியில் போன பிறகு ஆவியில் இருக்கிற பலவீனம் நம்மகிட்ட வெளியேறுது. அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த வசனத்தை தியானிக்கும் போது அது உணர்வடையும் போது அது ஆத்மாக்குள்ளே போய் அது ஜீவ ஊற்றா மாறுகிறது. அல்லேலூயா. வசனத்துக்குள்ள என்ன இருக்குது? ஜீவ ஆவி, ஜீவ தண்ணீர், ஜீவன் இருக்கிறது. அப்போ அந்த ஆத்மாக்களில் ஜீவ தண்ணீர் வளர ஊற்றப்பட ஆத்மா தாகம் தீர்க்கப்படுகிறது. அல்லேலூயா. வேற எங்கேயும் நம்ம என்ன பண்ண டைரெக்டாக தண்ணீர் வந்து நம்மள நிரம்பதா? ஜீவ தண்ணீர் எங்காவது நமக்கு யாராவது தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணி இது வரைக்கும் அப்படியே நான் தண்ணியை குடிச்சிட்டேன், ஆவிக்குரிய தண்ணி அப்படின்னு யாரும் சொல்ல முடியுதா? அப்படி எங்கன்னா ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களா யாராவது? நான் உங்கள் மேலே கை வச்சேன், ஜீவ தண்ணீர் பெற்றுக்கொள் அப்படின்னு பிறகு உடனே ஜீவ தண்ணீர் உள்ளே வருதா இல்லையா? அப்படி வராது. ஏன்னா நம்மக்கிட்ட நான் வந்து வேத புத்தகம் தான் ஒன்று தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக நம்ம சபையில் 3 காரியம் செய்கிறோம். என்னென்ன காரியம் செய்கிறோம்? 1, ஞானஸ்தானம். அது ப்ராக்டிக்கலாக நடக்குது. அல்லேலூயா. யாராவது ஒரு மேய்ப்பர் தேவை அதுக்கு ஞானஸ்தானத்துக்கு. 2வது என்ன தேவை? ஒரு திருவந்து கொடுக்கறதுக்கு யார் வேணும்? ஒரு மேய்ப்பர் வேணும். அல்லேலூயா. அதுவும் வேதத்தின்படி கொடுக்கணும். வேதத்தின்படி ஞானஸ்தானம் கொடுக்கணும், வேதத்தின்படி திருவந்து கொடுக்குறோம். 3வது என்ன பண்ணுறோம்? கால் கழுவுறோம், தன்னைத்தான் தாழ்த்துவது. அது எத்தனை சபையில் கழுவுறாங்க தெரியல. சில சபைகளை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? வாரம் எல்லாருடைய ஒருவருக்கு காலை என்ன பண்ணுறாங்க? தன்னை தாழ்த்துவதற்காக கழுவுறாங்க. அல்லேலூயா. அது ப்ராக்டிக்கலாக நடக்குது. வேறு என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம செய்கிறோம்? உபதேசிக்கிறோம், வாயை திறந்து போதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இதெல்லாம் வந்து வசனத்தின்படி தான் செயல்பட்டால் தான் நடக்கும். அல்லேலூயா. அப்போ வசனத்தை விட்டுட்டு வேதத்தை விட்டுட்டு நம்ம எது செய்தாலும் நடக்காது. புரியுங்களா? வேதம் நம்ம கையில் இல்லை அப்படின்னா கிறிஸ்துவை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவை பார்க்கணுன்னா அந்த வேதம் இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? நிரப்பப்படணும். நிரப்பப்படணும்னா உட்கார வேண்டும். உட்காரனா தியானிக்கணும். தியானிக்கணும் என்ன பண்ணணும்? டைம் தரணும். அல்லேலூயா. டைம் கொடுக்கலன்னா வசனம் எப்படி இருக்கும்? வசனம் உள்ளே போகாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த வசன இருதயத்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகு அதை தானாகவே கனி உண்டாக்குது. புரியுங்களா? கனி உருவாகும் போது சுபாவம் என்ன பண்ணோம்? இயேசுனுடைய ரத்தம் நமக்குள்ளே டைரெக்டாக என்ன பண்ணுது? வசனத்து வழியாக வருது, டைரெக்டாக திருவிருந்த வழியாக வருது. அல்லேலூயா. ஆனால் அதை நிழலாக செய்கிறோம், இதோ நிஜமாக செய்கிறோம். வார்த்தை, இந்த வார்த்தை உள்ளே போய் நம்ம தியானிக்க நம்முடைய ஜென்ம சுபாவம் அழியுது. அல்லேலூயா. சுபாவம் அடியே கனி வளருது. கனி வளர என்ன பண்ணோம்? அது வாசனை வீச ஆரம்பிக்குது, சாட்சியாக வாழுது. புரியுங்களா? கனிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டால் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வாசனை அடிக்கும். ஒரு மாம்பழம் எடுத்தால் அதில் என்ன வருது? வெளியே பச்சையாக இருக்கும்போது வருது, காயாக இருக்கும்போது அதுக்குள்ளே வாசனை வராது. ஆனால் பழுத்து பிறகு என்ன ஆயிடுது? உடனே வாசனை வீசுகிறது. 2வது அதுக்குள்ளே பலன் இருக்கிறது. 3வது அதுக்குள்ளே என்ன இருக்குது? ரகம் இருக்கிறது.
4வது என்ன இருக்குது? அதுக்குள்ளே அழகு இருக்குது. 5வது என்ன இருக்குது? அதுக்குள்ளே தோல் பகுதி இருக்குது. அது என்ன செய்யுது? பாதுகாக்குது கனியை. அல்லேலூயா. 6வது அதுக்குள்ளே என்ன இருக்குது? வாசனைனா சாட்சியம், ஜீவியம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி வசனம் உள்ளே போய் நம்முடைய இருதயத்தில் விழுந்து ஆத்மாக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது தான் ஆத்மாக்குள்ளே அறிவு வளர்கிறது. அல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை நாம் எடுக்கணும். அதை தான் ஒரு நல்ல போதகர், நல்ல மேய்ப்பர் தன்னுடைய விசுவாசிகளுக்கு நல்ல ஆலோசனை எடுத்து கொடுக்கணும். அது ஆலோசனை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. அது சொல்கிறா பாருங்க, எரேமியா 23:22 சொல்கிறாரு, அவர்களின் ஆலோசனையிலே நிலைத்திருக்கிறார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்புவார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மேய்ப்பன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன சொல்றாரு? அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார் ஆகில் அப்போது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து. அப்போ யார் ஆலோசனை நிலைத்திருக்கணும்? கர்த்தருடைய ஆலோசனை யார் நிலைத்திருக்கணும்? மேய்ப்பர் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த மேய்ப்பர் கரெக்டாக ஆலோசனை கொடுத்தாங்கன்னா அது என்ன செய்யணும்? அந்த ஆலோசனை அவர்கள் அந்த வார்த்தைகளை என்ன பண்ணுறாங்க? அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் பொல்லாத செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு தானவே திரும்பிடுவாங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போயிடும். அப்போ கரெக்டான ஆலோசனையை கொடுக்கணும். ஆலோசனை மறைத்துட்டு விடக்கூடாதுன்றார் ஆண்டவர். புரியுங்களா? ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை பண்ணக்கூடாது. ஒரு நாளும் வேதத்தை புறம்பாகவே தேவையில்லாத காரியங்களை சொல்லவே கூடாது. புரியுங்களா? ஏன்னா வேத வசனம் உயிராக இருக்கிறது. வேத வசனம் எப்படி இருக்குது? உயிராக இருக்குது. எப்படி உயிராக இருக்குது? வேத வசனம் உயிராகிறதுக்கு என்ன காரணம்? அப்போ ஐயா என்ன சொல்கிறேன்னா, ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை உயிராக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்குறேன். இது வசனம் எத்தனோ வருடத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட வசனம். இன்னைக்கு அந்த வசனம் உயிராகிறதுக்கு என்ன காரணம்? நம்ம காரணம் இந்த ஆண்டவரத்தில் தான் வந்தது. நம்மகிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஒரு வேலை ஸ்தானத்தில் கேட்குறாங்க பாருங்கள், இந்த பேப்பரில் இருக்கிற வசனம் நீங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் கல் மண்ணை வணங்குறோம். கல்லுக்கு கூட என்ன இருக்குது? ஷேப் இருக்குது. ஆனால் பேப்பருக்கு என்ன இல்லை? ஷேப் இல்லை. அப்படின்னா இந்த வார்த்தை பொய் அப்படின்றாங்க அவங்க. யாரே ஒரு கிறிஸ்துவ சகோதரி ஒரு வேலை ஸ்தானத்தில் பேசி கொண்டிருக்கும் போது நீங்கள் வாசிக்கிறதுலாம் ஒரு பேப்பர் அப்படின்றாங்க. என்னது? ஆனால் நாங்கள் கல் மண்ணு கூட ரூபம் இருக்குதுன்றாங்க. யோசித்து பாருங்கள். அப்போது ஏன் இந்த வார்த்தை உயிராக இருக்குதுன்னா, அவர் இயேசு என்ன பண்ணுறாரு? அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், எழுதினவர் உயிரோடு இருக்கிறனால இந்த வசனம் உயிரோடு இருக்கிறது. உயிராக இருக்கிற இந்த வசனத்தில் இந்த வசனம் ஆத்மாக்களில் போகும்போது செத்துப்போன ஆத்மா என்ன பண்ணிடுது? உயிரடையுது. வாரம் உயிரடையுது. செவ்வாய்க்கிழமை செத்து போயிடுது. மறுபடியும் என்ன பண்ணுது? சண்டே உயிரடையுது. அல்லேலூயா. ஆனால் தினந்தோறும் உயிரே வச்சுருக்கணும்னா என்ன பண்ணணும்? வசனத்தை எடுத்துனே இருந்தால் எப்படி இருக்கும்? ஆத்மா உயிரோடு இருக்கும். உயிரோடு இருக்கிற ஆத்மாக்கு என்ன வராது? வேறு எந்த வியாதி வராது, எந்த நோய்கள் வராது, எந்த கவலை வராது. ஏன்னா தினந்தோறும் அந்த வசனத்தை என்ன பண்ணியிருக்கணும்? சபை அனுதினம் என்ன பண்ணியிருக்கணும்? சபை ஆலயம் திறந்திருக்குன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி உண்மையான ஆலயம் சபை எதை குறிக்கிறது? நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் உட்காந்து ஐக்கியத்தோடு இருக்கிறோம். கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு நம்ம 2 மணி 3 மணி பூட்டிட்டு வெளியே போயிட்டு போகிறோம். ஆனால் இந்த ஆலயம் ரோடெல்லாம் போய் நிற்குது. நம்ம தான் ஆலயம். ஒரு பஸ்ஸில் போனால் நம்ம யார்? நம்ம ஒரு ஆலயம், நம்மளுடைய சபை. நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்தால், அந்த ஆலயத்துக்குள்ளே வந்தால், ஆலயத்துக்கிட்ட வந்தால் அவங்க என்ன ஆகிடுவாங்க? நம்ம ஆலயத்துக்குள்ளே வந்தால் நம்ம என்ன வரும்? பரிசுத்தமாகறமா இல்லையா? இல்லை அவன் ரவுடி ஆகிறானா? ஆலயத்துக்கு ஒருத்தர் உள்ளே வந்தால் அவன் பரிசுத்தமாகறான். அப்போ நம்ம ஆலயமாக இருந்தால் நம்மக்கிட்ட யாரும் வந்தால் எப்படி இருப்பாங்க? அவங்க பரிசுத்தமாகிடுவாங்க. நம்ம சபையாக இருந்தால் நம்மக்கிட்ட யாருன்னா வந்தால் அவங்க பரிசுத்தமாகிடுவாங்க. ஏன்னா ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. அங்கே இயேசு என்ன பண்ணுறாரு? உள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே இயேசு இருக்கிறதுனால நம்ம தான் என்ன பண்ணுறோம்? ஹாஸ்பிட்டலாக வேலை செய்கிறோம். மருத்துவமனையாக நம்ம தான் மருத்துவர். அல்லேலூயா. நம்ம போய் கை வைக்கிறோம், அவங்களுக்கு சுகமாகுது. நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவங்களுக்கு சுகமாகுது. நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவன் கடன்காரனாக இருப்பான், அவன் பணக்காரனாக மாறுவான். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு வீடு இல்லைன்னா வீடை கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ளே இயேசு வாசமாக இருக்கிறாரு, ஆவியானவர் வாசமாக இருக்கிறார், பிதாவும் வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னு எப்போ நம்ம விசுவாசிக்கிறோமோ அப்போ தான் நம்ம என்ன மாதிரி பரிசுத்தமாக வாழ முடியும். புரியுங்களா? சும்மா நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். ஆலயத்துக்கு எதுக்கு? அங்கே மேய்ப்பர் இருக்கிறாரு. அவர் எதுக்காக இருக்கிறாரு? ஆலோசனைக்காக இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ மேய்ப்பனுடைய ஆலோசனையில் அந்த விசுவாசம் என்ன பண்ணிக்கிறேன்? நிலைத்திருந்தால் நிச்சயமாகவே அந்த விசுவாசி வருகைக்கு ஆயத்தமாகிடுது.
ஆனால் அந்த மேய்ப்பருக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா மந்தைகள் எப்படி இருக்கும்? பலவீனமாக இருக்கும். அது வருகைக்கு போகிறது ரொம்ப கடினமாகிடுது. அதனால தான் மேய்ப்பன் இல்லாமல் ஆடுகள் இல்லை. அல்லேலூயா. மேய்ப்பன் இல்லாமல் சுகம் இல்லை, மேய்ப்பன் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லை, மேய்ப்பன் இல்லாமல் எதுவுமே கிடையாது, நித்தியமே கிடையாது. ஒரு நித்தியத்துக்கு போன கூட மேய்ப்பன் வழியாக தான் போக முடியும். அல்லேலூயா. அதனால தான் மேய்ப்பனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். அதுதான் இயேசுனா சொல்லிட்டாரு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்ல இயேசு சொன்னார், மேய்ப்பனுடைய விசுவாசத்தை பின்பற்றி வா. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ கனப்படுத்துகிறாரு? ஒரு மேய்ப்பனுடைய விசுவாசத்தை யார் பின்பற்றணுமா? சபையார் பின்பற்ற சொல்லுகிறது. அப்போ ஏன் சொன்னார் அந்த வார்த்தை? மேய்ப்பனுக்கு அவ்வளோ கனத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். புரியுங்களா? மேய்ப்பன்ன்றது சாதாரண பொசிஷன் கிடையாது. அல்லேலூயா. அவங்களுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு தலைமை போஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அவர்களை கனப்படுத்தியிருக்கிறாரு. மேய்ப்பர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. அவங்க வாயில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கத்த நிறைவேற்றுவார். நீங்கள் யாராவது சபித்தீங்கன்னா அப்படி சாமாயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மேய்ப்பனுடைய வாயில் என்ன இருக்குது? தேவனுடைய ஆலோசனை இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது அங்கே பாருங்க, அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? சங்கீதம் 33:11, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். அப்போ கர்த்தருடைய ஆலோசனை எது வரைக்கும் இருக்குது? நித்திய காலமாக இருக்கிறது, நித்தியத்துக்குரிய காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மேய்ப்பன் கொடுக்குற இந்த ஆலோசனை ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டாக அப்படி போகிற மாதிரி இல்லை, கொஞ்ச நாளுக்கு இல்லை, நித்தியமாக அவங்களை வைத்து ஆலோசனை கொடுக்க வைக்கிறதுக்கு காரணம்னா அது நித்திய காலமாக இருக்கிறது. ஒரு ஆலோசனை என்பது புரியுதுங்களா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து. அப்போ தேவன் ஆலோசனை கொடுத்து யாரை வைக்கிறாரு? ஆவியானவர் டைரெக்டாக கொடுக்க முடியாது. அது எப்படி கொடுக்குறாரு? ஒரு மேய்ப்பினுக்குள்ளே தான் அந்த ஆலோசனை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் பண்ணுறாரு, சபையை ரொம்ப நேசிக்கிறார். புரியுங்களா? யாரை நேசிக்கிறாரு இல்லையோ சபையை அதிகமாக என்ன பண்ணுறாரு? சபைக்குள்ளே இருக்கிற மந்தைகளையும் மேய்ப்பின் என்ன பண்ணுறாரு? அதிகமாக நேசித்து அந்த மேய்ப்பினுடைய சப்போர்ட்டில் தான் சபை வளரும். அதனால தான் மேய்ப்பனை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. மேய்ப்பினால தான் ஆடு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஒரு மேய்ப்பினால தான் ஆடு எப்படி இருக்கும்? இஷ்டம் போல சுத்தம். ஆனால் மேய்ப்பினர் தான் அந்த மேய்ப்பினுடைய கணம் அந்த மந்தைக்கு கிடைக்கிறது. அப்போ இங்கே ஆலோசனை நித்திய காலமாக அந்த மேய்ப்பனுடைய வாயில் வைத்து ஆண்டு விதைக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்குறோங்க, ரெண்டாவது பாட்டில் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அங்கே பார்க்கலாம் அந்த வசனத்தை. நம்ம அப்போஸ்தலர் 20:20, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. அப்போ ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணும்? புரோஜனமானவைகளை மட்டும் உபதேசிக்கணும். புரியுங்களா? புரோஜனமானவைகளை மட்டும் என்ன பண்ணும்? உங்ககிட்ட ஒரு கூடையில் பழம், எல்லா பழம் இருக்குது. அதில் சிறந்த பழம் எதுன்னு பார்த்தா எது நம்ம தெரியும். இப்போ ஆப்பிள் 300 ரூபாய் கிலோ, மீதி பழம்லாம் எப்படி இருக்குது? 60 ரூபாய், 100 ரூபாய், 150 ரூபாய் இருக்குது. அப்போ சிறந்தவைகளை அப்படின்னு வேதத்தில் இருந்த புரோஜனமானவைகளை எடுத்து என்ன பண்ணணும்? மந்தைகளுக்கு கொடுக்கணும். புரியுங்களா? ஏதோ ஒரு போக்குறதுக்காக இல்லை, நேரத்துக்கு கடக்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு மெசேஜ் எடுத்து கொடுக்கக்கூடாது. புரியுங்களா? புரோஜனமானவைகளையே என்ன பண்ண எடுத்து கொடுத்தால் அந்த மந்தை எப்படி இருக்கும்? புஷ்டியாக இருக்கும். நல்லா வளர்ந்து புஷ்டியாகி அந்த மந்தையில் இருக்கிற ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனுக்கு என்னென்ன வேணுமோ அது கொடுத்துனே வரும். கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த மேய்ப்பனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, புரோஜனமானவைகள் ஒன்றே நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணுகிறோம். அப்போ மேய்ப்பன் புரோஜனமானவைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கொலோசியர் 1:28 சொல்கிறது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த சபையில் கொடுக்கப்பட்ட எந்த மந்தைகளா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? தேறினவனா நிறுத்தணும். நிறுத்தினது தான் ஆண்டவருடைய சித்தம். அதே நீங்கள் வாசித்து கூட பார்க்கலாம். 6:40 கூட வாசிங்க. லூக்கால ஒரு தேறினவன் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. பாருங்க, சீசன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான். அல்லேலூயா. அப்போ அங்க என்ன பட்டிருக்கிற ஆண்டவரே? கொலோசியர் 1:28 வாசித்தோம். எந்த மனுஷன் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன பண்ணியிருக்கணும்? தேறினவனா நிறுத்தத்தை தான் ஆண்டவர் ஒரு மேய்ப்பனை வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? நம்ம சபையில் சீசன்களை தேன சீசனே காணும். அதுக்கு என்ன காரணம்?
ஆண்டவர் சொன்னார், முதல் கட்டளை என்ன சொன்னார்? மரித்து உயிர்த்தெழுந்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும். அப்படின்னு யார் சொன்னது? வேறு யாராவது சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஆனால் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கொடுத்த கட்டளையை அந்த மேய்ப்பன் நிறைவேற்றலைன்னா அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்த ஆலோசனையை மறைக்கிறாங்க, மறைத்து வச்சுட்டாங்க. என்னால் அதெல்லாம் முடியாது, புரியுங்களா? நான் விசுவாசியாக வைத்திருக்கிறேன். ஒரு 10 வருஷம் விசுவாசியாக இருப்பாங்க, புரியுங்களா? 15வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசி அற்ப விசுவாசியாக மாறிடுது. அல்லேலூயா. இன்னும் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா அந்த விசுவாசினா இருக்கும் அவிசுவாசியாக மாறிடுது, புரியுங்களா? ஒரு குறிப்பிட்ட நாள் தான் விசுவாசியாக இருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மைனஸ்லேயே போகுது. அதுக்கு என்ன காரணம்? நான் எனக்கு தெரியும் எல்லாம். அதே விசுவாசி, ஆரம்பத்தில் அந்த விசுவாசி, நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன்னு சொன்ன அதே விசுவாசி 10 வருஷம் 15 வருஷம் ஆன பிறகு அதே மேய்ப்பருக்கு ஒரு முள்ளா மாறி, அது கலையாக மாறி, அது பதறாக மாறுது. யார் காரணம்? ஆரம்பத்தில் அது விசுவாசி தான், ஆனால் அந்த விசுவாசியை நம்ம சீசனாக மாற்றலை. அதான் ஆண்டவர் கேட்பார், நீ ஏன் மறைச்சிட்டேன்? நான் ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்குறேன், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும். அப்படின்னு யாருக்கு சொன்னார் இந்த வசனத்தை? அப்போஸ்தலருக்கு சொன்னாரா? இல்லை தீர்க்கதரிசிகளுக்கு சொன்னாரா? இல்லை அவர் பிரசங்கிக்காக சொன்னாரா? இல்லை அவர் வந்து போதகர்களுக்கு சொன்னாரா? இல்லை அவர் மேய்ப்பருக்கு சொன்னாரா? சீசருக்கு சொன்னாரா? சீசர்கள் யார்? நம்ம தான். அப்போ மேய்ப்பருக்கு கட்டளை யாருக்கு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கணும். அந்த கட்டளை யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு. ஏன்னா மேய்ப்பர்கிட்ட தான் என்ன இருக்குது? மந்தைகள் இருக்குது. வேறு யாருக்கிட்ட மந்தை என்ன பண்ணல? நம்ம நீங்கள் சரியாக நடத்தாதனால தான் இன்னொரு கள்ள போதனை உள்ளே வருது. என்ன பண்ணிக்குது? கள்ள போதகர்களோ, கள்ள தீர்க்கதரிசிகளோ, கள்ள அப்போஸ்தலர்களோ, கள்ள சகோதரர்களோ இங்கே இருக்கிற ஆத்மாவில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, புரியுங்களா? எனக்கு நான் எல்லாம் தெரியும், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. புரியுங்க? உங்கள்கிட்டயே உங்களுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் கொடுத்து நிரப்பி உங்கள் விசுவாசியை இருக்கிற எல்லா காணிகை சுண்டத்துக்கும் இன்றைக்கி யார் இருக்குது? நிறைய கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு வர தசமகத்தை பிடுங்கிறதுக்கு இன்னொரு மேய்ப்பர் எழும்பிடுறாங்க, இன்னொரு அப்போஸ்தலர் எழும்புறாங்க, இன்னொரு தீர்க்கதரிசி எழும்புறதுக்கு யார் காரணம் அப்படின்னா அதே மேய்ப்பர் தான், புரியுங்களா? நீங்கள் நல்லா சத்தியத்தில் வளர்ந்து அவங்களுக்கு சத்தியத்தை விதைத்தா அந்த ஆடு எங்கேயுமே என்ன பண்ணாது? எங்கேயுமே இங்கே அலையாது. அதுக்கு நல்ல தீனி இல்லாதனால தான் என்ன பண்ணுது? நீங்கள் போய் பாருங்கள், கல்யாணத்து வீட்டுக்கு போகும்போது சில பிள்ளைங்கள்லாம் ஓடி போய் அந்த டேபிளுக்கு பின்னாடி நிற்கும், அவங்க சாப்பிட்னதாக இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே வாங்க அந்த பிரியாணி என்ன பண்ணல, அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு சரியாக போடாதனால தான் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது? ஓடி போய் பின்னாடி என்ன பண்ணுது? ஒழுங்காக 3 வேளை நீ பிரியாணியும் சோத்து நல்லா பிள்ளைங்க போட்டால் அது என்ன பண்ணாது? ஓடி போய் கல்யாணத்தில் நிற்குமா? நம்ம நிற்கவே நிற்காது. நம்ம நல்ல ஆங்காரத்தை கொடுத்தீங்கன்னா மந்தைக்கு அது என்ன பண்ணாது? எங்கேயோ எந்த யூடியூப்பும் பார்க்காது. எங்கள் மேய்ப்பன் கொடுக்குற அந்த சத்தியம், புரியுங்களா? நான் ஒரு முறை கேட்டனா மனம் திரும்புகிறேன், ஒரு முறை கேட்டனா என் மனசு குத்துது, ஒரு முறை கேட்டால் எனக்கு உணர்வு வருது, ஒரு முறை கேட்டால் லெஃப்ட் ரைட் போக முடியல, பாவம் செய்ய முடியல, அக்கிரமம் செய்ய முடியல, அந்த மாதிரி கடிந்து பேசுகிறாரு, அந்த மாதிரி எனக்கு நம்ம சிட்சித்து பேசுகிறாரு, எனக்கு நல்லா போதிக்கிறாரு, சபையில் எனக்கு நல்ல உணவு தரதுனால என்னுடைய சம்பளத்தையும் என் வீட்டை விற்று கூட நான் சரியாக கட்டுவேன்னு சொல்லி நிற்கிற ஆடுகள் எத்தனை இருக்குது? யோசித்து பாருங்கள். அதுக்கு என்ன காரணம்னா சரியான உணவு இல்லாதனால தான் மந்தைகள் அலைந்து திரிகிறது. நம்மக்கிட்ட நிறைய ஆத்மா தேவையில்லை, புரியுங்களா? இருக்கிற 10 பேர் கொடுத்தா அந்த 10 பேர் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்தா போதும். அதுக்கு நீங்கள் உயிரை கொடுக்கணும், ஜீவனை கொடுக்கணும். மேய்ப்பன் ஆடுகளுக்கு என்ன பண்ணணுமா? ஜீவனை கொடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? உயிரை கொடுக்க முடியும்? உயிரை கூட உயிரை குத்தி ஜெபிக்கிறது தான். ஜபந்தான் ஒரு உயிர், ஜீவன். அல்லேலூயா. ஒரு இரவெல்லாம் கண் விழித்து ஜெபம் பண்ணால் ஆடுகளுக்காக, அப்போ ஜீவன் தராங்களே இல்லையா? ஒரு மனுஷனுடைய ஜீவன் எங்கே இருக்கிறது? ஒரு மனுஷனுக்கு ஜீவன் எங்கே இருக்கிறது? எங்கம்மா இருக்குது ஜீவன்? ரத்தத்தில் இருக்குது. லேவியராகத்தில் வாசிக்கிறோம், ஜீவன் அதுதான் உயிர். ரத்தத்தில் நம்முடைய ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை நம்ம ரத்தத்தில் இருக்கனால நம்ம ஒரு இரவெல்லாம் ஜெபம் பண்ணால் 1 ounce ரத்தம் நம்ம விட்டு மைனஸ் ஆகுது. நீங்கள் ஒரு இரவு ஜெபம் பண்ணி பாருங்கள், இரவெல்லாம் ஜெபம் பண்ணால் சரீரம் எப்படி இருக்கும்? ஆவியில் பலன் இருக்கும், உற்சாகம் இருக்கும், ஆனால் சரீரம் பலவீனப்படும். அல்லேலூயா. அப்போது ரத்தம் குறையாதா? கண் விழுத்து தூங்குகிற நேரத்தில் நம் கண் விழுத்திருந்து ஜெபம் பண்ண சொன்னார், புரியுங்களா? உத்தரவாதம் பண்ணுங்கிற எப்படி பண்ணமா? விடுத்திருந்து ஜெபம் பண்ணும். ஒரு இரவெல்லாம் நீ ஒரு ஆடுகளுக்காக மந்தைகளுக்காக ஜெபம் பண்ணால் உங்களுடைய சரீரத்தில் 1 ounce ரத்தம் மைனஸ் ஆகுமா ப்ளஸ் ஆகுமா? அப்போ அவங்க உயிரை கொடுத்து ஆடுகளுக்காக என்ன பண்ணுறாங்க? மந்தைகளாக நிற்கிறாங்க திறப்பில்லை. அப்போ அந்த ஆடு புஷ்டி ஆகுமா ஆகாதா? அந்த ஆடு பலப்படுமா பலப்படாதா? அந்த ஆடு இங்கங்கே ஓடுமா ஓடாதா? எங்கேயுமே ஓடாது. தன் மேய்ப்பனையே நம்பி வாழும், புரியுங்களா? நீங்கள் சொல்லுங்கள் அடியேன்னு கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் அடியேன்னு கேட்குறேன்னு சொல்லணும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த மேய்ப்பன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் பெரியது.
அல்லேலூயா. அந்த மேய்ப்பன் சரியாக அவங்களுக்கு போதிக்கலை, சரியான உபதேசம் இல்லை, சரியான ஆலோசனை இல்லை, சரியான புத்தி இல்லை, சரியான அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜெபம் இல்லை அப்படின்னா அந்த ஆடு தத்தளிக்கும், இங்கங்கே அலையும், அது நம்ம கையை விட்டு வெளியே போயிடும். ஆண்டு ஒரு நாள் உன் கையில் கேட்பார், அவனுடைய ரத்தப்படி நம்ம மேலே வரும். அந்த ரத்தப்படி முடியல பாருங்கள், ஊழியக்காரர் நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் 100 நாள் படுத்துனுக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்க சரியாக நடத்தாதனால. அல்லேலூயா. அந்த ரத்தப்படி வருதா இல்லையா? வருமா வராது? ஆண்டவர் எழுதி வச்சுட்டாரு வசனத்தை. நீ சரியான ஆலோசனை கொடுக்காம நீ அதை மறைத்து புரோஜனமானவனை சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த மந்தையில் இருக்கிற ரத்தப்படி யார் மேலே வரும்? அப்போஸ்தலர் மேலே வருமா? போதகர் மேலே வருமா? மேய்ப்பர் மேலே வருமா? மேய்ப்பர் மேலே தான் வரும். நீங்கள் பாருங்கள், முடிவு வரும்போது மேய்ப்பர்கள் தடுமாற்றம் அடைஞ்சிடுவாங்க. அந்த குடும்பத்து மேலே வந்து இறங்கிடும், அவங்க ஊழியமே காணாது போயிடும். புரியுங்களா? சப்போர்ட் யாருமே பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஆரம்பமே அவங்கள என்ன பண்ணுங்க, ஆரம்பத்திலே ரட்சிப்பு. நம்ம ரட்சிக்கலை யாருமே, யாராவது நம்ம ரட்சித்தோம்னா ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அனுதினம் சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறாரு, உங்ககிட்ட நம்மகிட்ட கொடுக்குறாரு. ஒரு நல்ல டீச்சர்கிட்ட நம்ம கொண்டு போய் என்ன பண்ணுறோம்? நம்ம பிள்ளைகளை கொடுத்துட்டு வரோம். குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விடும்போது அம்மா அப்பா கூடவே உட்காந்துக்கிறாங்களா, இல்லை அம்மா அப்பா அந்த பிள்ளையை ஸ்கூலில் விட்டுட்டு வராங்களா? நீங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது நீங்களும் கூடவே பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்களா குழந்தை பக்கத்தில், இல்லை அந்த டீச்சர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டீங்க, ஒரு 20 வருஷம் பார்த்தா அந்த பிள்ளை என்னவா இருக்குது? ஒரு கலெக்டராக இருக்குது, ஒரு டாக்டராக மாறுது, ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ்ஸாக மாறுது, ஒரு நல்ல தேசத்துக்காக என்ன மாறுது? ஒரு பெரிய அதிகாரியாக மாறுது. அதுக்கு யார் காரணம்? ஃபர்ஸ்ட் யார் காரணம்? அந்த டீச்சர் காரணம். அல்லேலூயா. அதே போல் தான் ஆண்டவர் ரட்சிக்கப்படுதல் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு? ஒரு மேய்ப்பனுக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. 20 வருஷம் ஆனால் அந்த விசுவாசம் எப்படி இருக்குது? பரிதாபமாக இருக்கிறது. அல்லேலூயா. சர்ச்சிலேருந்து 4 விசுவாசியை கொண்டு போய் அங்கே ஒரு ஊழியம் நடத்தினுக்குது. நீங்கள் போய் பார்க்குறீங்க, நான் என்கிட்ட இறங்கும் போது கொடுக்க நல்லா இருந்தியே, இப்போ அவளுடைய மோசமாகிட்டுன்னு கேட்டால் மோசமாக இருக்குமா நல்லா இருக்குமா? அந்த மேய்ப்பனே தலைமையில் கை ஜோம் பண்ணி நீங்கள் அந்த பகுதியில் போய் ஊழியம் செய்யணும், அது வளரும். அது சபையிலேருந்து எப்படி ஓடி இருக்குது? சொல்லாத கொள்ளாத ஆளுகிட்டு போய் ஓடி இருக்குது ஆடுகளை. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ நம்மக்கிட்ட ஆண்டர் கொடுத்த அந்த மந்தையை நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு நல்ல ஊழியக்காரனாக, நல்ல ஜாமக்காரனாக, ஜெபிக்கிற ஜாமக்காரனாக ஏன் உருவாக்க முடியல? அதுக்கு என்ன காரணம்? ஒரு நல்ல யுத்த வீரன், நல்ல ஒரு போர் சேவகன், பாவத்துக்கு விரோதமாக பாவத்தை புறம்பே தள்ளி ஜெபிக்கிற, சாத்தானை மேற்கொள்கிற ஒரு போர் சேவகனை ஏன் உருவாக்க முடியல? ஒரு இரவெல்லாம் கண் வீழ்த்தி ஏன் ஜெபிக்க முடியாத ஒரு ஜாமக்காரனை சபையில் வச்சுருக்கிறோம்? நம்ம ஜெபிக்காதனால தான். அவங்கள வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். எவ்வளோ ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஹாலிடே 24 லீவ் வருது. எத்தனை? 24 லீவ் வருது. நீங்கள் வருஷம் பிறகுறதுக்கு முன்னாடி பிளான் போட்டு நீங்கள் கைச்சு வச்சு ஜெபம் பண்ணாத கர்த்தர் ஆடுகள் என்ன பண்ணுவார்? இங்கே அங்கே அலைய விட மாட்டார். நம்ம என்ன பண்ணுறோம்? நாளைக்கு லீவுன்னு தெரிஞ்ச பிறகு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? நோட்டீஸ் போடுறோம். அதனால தான் என்ன பண்ணுறது? ஊழியத்தை நடத்த முடியல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட்டில் எந்தெந்த நாள் லீவ் வருது என்ன பண்ணுறாங்க? டிசம்பர் மாதத்துலேயே நம்ம கவர்மெண்ட்டு அலௌன்ஸ் பண்ணுது எந்தெந்த நாள் லீவ் இருக்குது. நீங்கள் டைரி எடுத்து நீங்கள் என்ன பண்ணி இந்த நாளில் 24 ஹவர்ஸ் நடக்கும் சபையில். புரியுதுங்களா? நீங்கள் அப்படி வரல, அங்கே உட்காரலன்னா உங்கள் சாபம் உங்கள் மேலே இருக்கும் சொல்லிட்டு அனுப்பிச்சு பாருங்கள். எங்கே போனாலும் விசுவாசம் என்ன பண்ணாது? வளராது. வருமா? இந்த சபையில் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதான்னு எங்கே இருக்கணும்? அல்லேலூயா. அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மந்தைகளை ஸ்ட்ராங்காக என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு மணி நேரம் முழங்கால் நிற்க வச்சு அவங்களை ஜெபம் பண்ணி கற்றுக் கொடுத்தா தான் அது நாளைக்கு உனக்கு உதவியாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ மேய்ப்பர் எதுக்காக சபைக்கு வச்சிருக்கிறாரு? எல்லாமே மேய்ப்பர் மூலமாக தான். ஆனால் மேய்ப்பர்கள் அசதியாக இருந்தால் சபையை பிசாசு கொள்ளடிச்சுன்னு போயிடுவான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சபைக்குள்ளே இருக்கிற மந்தைகளை அவர்களை சீசராக, ஜெபிக்கிற சாமக்காரனாக, யுத்த வீரனாக அந்த மேய்ப்பர் உருவாக்கணும். இது 3மே வேதத்தில் இருக்குது. வேதத்தில் ஆலோசனை நம்ம என்ன பண்ணுறோம்? இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுத்து உருவாக்கணும். புரோஜனமானவைகளை சொல்லணும். தேவையில்லாத சொல்லி கட்டுக்கதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியாது? சபையை நடத்தவே முடியாது. அல்லேலூயா. அவங்களுக்கு நீங்கள் சரியான ஆலோசனை கொடுத்து, சரியான புத்தி, சரியான அவங்களை சீசராக மாற்றினீங்கன்னா, ஜெபிக்கிற ஜாமக்காரனை மாற்றினீங்கன்னா, நாளைக்கு அது ஒன்று உட்கார வச்சு அது என்ன பண்ணும்? எல்லா வேலையும் அது செய்யும். அல்லேலூயா. அது பால் கொடுக்கும், நீங்கள் வளருவீங்க, சபை வளரும், பல கிளை சபையில் ஸ்தாபிக்க முடியும். புரியுங்களா? எந்த ஊழியமே எதுக்குள்ளே இருக்குதுன்னா மேய்ப்பிருக்கிறத வச்சுட்டார் ஆண்டவர். புரியுங்களா? மேய்ப்பிருக்கிறது அந்த 5 ஊழியமே உருவாகுது, வேறு எங்கேயுமே உருவாக முடியாது. ஒரு மேய்ப்பர் தான் பெத்தெடுக்க முடியும் சபையிலேருந்து. தனியாக எங்கன்னா ஒரு காலேஜில்
இல்லை ஒரு காலேஜில் எங்காவது ஒரு அப்போஸ்தலனை பெற்றெடுக்க முடியுமா? எல்லாமே இங்கே தான் உட்காந்துருக்குறாங்க. மேய்ப்பருக்கு கீழே தான் எல்லாமே உட்காந்துருக்குறாங்க. அங்கே நம்ம யார் மூலமாக அந்த வரங்கள் இருக்கிறது கண்டுபிடிச்சி அவர்களை உருவாக்கினீங்கன்னா ஒரு மேய்ப்பினுடைய பாக்கெட்டில் என்ன இருக்கும்? தேவைகள் எப்போவுமே பூர்த்தியாக இருக்கும், பரிபூரணமாக இருக்கும். ஒரு நாள் அந்த மேய்ப்பர் குறையில்லாது இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். சபையை கர்த்தர் அந்த சபையை உயர்த்தி என்ன பண்ணுவார்? மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார், ஒரு குறையில்லாத நடத்துவார். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த சபையை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்க முடியும். அந்த உருவாக்கலைன்னா அவன் தானாக உருவாக்க முடியாது. நீ கொடுக்குற மெசேஜையே, சண்டே கொடுக்குற மெசேஜ் மண்டேக்கு காலையிலுக்குள்ளே பிசாசு என்ன பண்ணிடுறான்? இருதயத்துலேருந்து திருடியத்துலேருந்து போயினே இருப்பான். புரியுங்களா? அட்லீஸ்ட் அவங்கள என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு சண்டேயில் கூட என்ன பண்ணியிருக்கணும்? 52 சண்டே வருதுன்னா ஒரு டைரியை போட்டு இப்படி தான் எழுதணும் வசனத்தை. நான் கொடுக்குற மெசேஜ் என்ன பண்ணு, அடுத்த வாரம் நான் சனிக்காம சண்டே காலையில் 1 மணி நேரம் உங்களை கேட்பேன். நான் கொடுத்த மெசேஜ் என்னான்னு நீங்கள் சொல்லணும், நீங்கள் எழுதணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு டைரினா அந்த 20 வருஷம் அந்த விசுவாச சபைக்கு வந்தால் எத்தனை டைரி இருக்கும்? வீட்டில் 20 டைரி இருக்கும். அந்த டைரி அங்கே உள்ளே வைக்கும் போது அதுக்கு சந்ததி பின்னாடி வருது. பேரன் கேட்குறான், இந்த 20 டைரி யாருது வேணால்? நம்ம அப்பா சர்ச்சுக்கு போகும்போது அங்கே அப்பாவுக்கு சொன்ன மேய்ப்பர் சொன்னதெல்லாம் அவர் நோட் பண்ணி அவருடைய குடும்ப ஜபத்தை வச்சு ஜெபம் பண்ணுவார். இப்போ நீங்கள் அதே மாதிரி செய்வான்னு சொல்லி அந்த பிள்ளை செய்யாதா? பின்னாடி வர சந்ததிக்கு சொத்தை சேர்த்து வைக்கணும்னா, பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னா நீ கொடுக்குற மெசேஜ் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? எழுத விடணும். ஆலயத்துக்கு ஸ்கூலுக்கு போகும்போது மூட்டை தூக்கின்னு போகிறாங்க, ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் தூக்கினதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதை திறப்பதுக்கு கஷ்டமாக இருக்குது, அது எழுதுவதுக்கு அதே காட்டிலையும் கஷ்டமாக இருக்குது. ஒரு 45 நிமிஷம் அவங்ககிட்ட நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு மெசேஜை கொடுத்துட்டு அதன்படி வாழ முடியுமா? வாழவே முடியாது. அல்லேலூயா. கேட்ட மெசேஜை பிசாசை விடுவானா? கேட்டு பாருங்கள். போன வாரம் திங்கட்கிழமை என்ன மெசேஜ்னு கேட்டு பாருங்கள். போன வாரம் சண்டே என்ன மெசேஜ்? புரியுங்களா? மண்டேக்குள்ளேயே அவன் என்ன பண்ணான்? பிசாசு திருடுறான். அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்காக உட்காந்து ஒரு வாரமாக அந்த மெசேஜ் எங்கே எடுத்துருந்து எப்படி டைம் எடுத்தீங்க, அதுக்காக எவ்வளோ நேரம் உட்காந்தீங்க. இப்போ அந்த மெசேஜ் கேட்டால் அவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த பாத்திரம் எப்படி இருக்கும்? வெறுமையாகவே இருக்கும். அந்த வெறுமையான பாத்திரத்தில் பிசாசு என்ன பண்ணுறான்? தேவையில்லாத வியாதியில் கொண்டு வரான். சர்ச்சைக்கு வர 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 பரிசுத்தத்து மேல் இன்னும் பரிசுத்துக்குள்ளே போயிருக்கணும். புரிஞ்சுங்களா? ஆனால் சர்ச்சைக்கு வர வர வியாதிகள் பெருகி இருக்கிறது, நோய்கள் பெருகி இருக்கிறது, வறுமை பெருகி இருக்கிறது, கடன் பெருகி இருக்கிறது, குடும்பத்தில் ஜெபம் இல்லாதனால பிரிவினை பெருகி இருக்கிறது, கணவன் மனைவி பிரிந்து போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? சபைக்கு வர வர ஒரு ஆத்மா எப்படி இருக்கணும்? அக்னியில் ஒரு பொருளை போட அது எப்படி இருக்கும்? எரிஞ்சு சாம்பலாக்கும். அல்லேலூயா. அப்போ இது தேவ சமூகத்தில் அக்னி இறங்குமா? இறங்காதா? இறங்குது. ஆனால் அவங்க சுபாவம் ஏன் மாற மாட்டேங்குது? வேத வசனம் எப்படி இருக்குதா? 23, 29 வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க. எரேமியா 23:29. என் வார்த்தை அக்கினியை போலும் பாருங்க. என் வார்த்தை அக்னி போலவும் கண்மலையை நொறுக்கும் சமட்டி போலும் கண்மலையை நொறுக்கும் சமட்டி போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வார்த்தையில் எப்படி இருக்குது? பைபிளில் சாதாரண வார்த்தை தான், ஆனால் அது என்ன பண்ணோம்? கரண்ட்டை கட்டில் அதிகமாக வேலை செய்யும். அல்லேலூயா. கரண்டில் கை வச்சு எப்படி இருக்குது? சாதாரண கரண்டில் வச்சா தப்பிக்கிறோம், ஆனால் மெயினில் போய் கை வச்சா தப்பிக்கவே முடியாது. அதை காட்டிலே வல்லமை உடையது வார்த்தைக்கு இருக்குது. அந்த வார்த்தை அக்னியாக இருக்கிறது. அப்போது அணுதுன்னு அது வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்குது, வாரம் வாரம் கேட்டுக்கொண்டே இருக்குது. அப்போ அவங்க அக்னியிலே நிரம்ப சுபாவங்கள் மறையாதா? நம்ம சுபாவங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், கோபம் மறையாதா? மறைஞ்சிடும். அது எரிஞ்ச சாம்பலாக்கும். அது பாளையத்தில் கொண்டு போய் போடுறோம். அப்போ வார்த்தை கேட்கிறவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஆரோக்கியம் இருக்கணும், சுகம் இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஆவியின் கனி 9 வேலை செய்யணும், அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? பரிபூரணமாக இருக்கணும். 10 வருஷம் சபைக்கு வந்து போகிற விசுவாசிக்கிட்டு இன்னும் அது வியாதியில் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கின்னு கடன் வாங்கிக்கின்னு இப்படிலாம் எல்லாத்தையும் பாவத்தில் சிக்கியிருந்தால் இந்த விசுவாசி வரைக்கும் போவாதா? அக்னி போடப்பட வார்த்தை அக்னியாக இருக்குது. நீங்கள் விதைக்கும் போது அது என்ன பண்ண? சுட்டேரிக்கும். புரியுங்களா? பரிசுத்தமாகாமல் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் பெற்றோர் என்ன பண்ண முடியாது? கீழ்ப்படியாத பிள்ளைங்களுக்கு எதனா செய்ய முடியுமா? சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படியலை. கல்யாணம் நல்லா பண்ணி அதை ஆசீர்வாதம் வைக்க முடியுமா? கீழ்ப்படியாத பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண முடியாது? அப்போ சபைக்கு கீழ்ப்படியாத மந்தைகள் எப்படி இருக்கும்? வருகைக்கு என்ன பண்ணாது? போகவே போகாது. புரியுங்களா? அதுக்கு யார் காரணம்? அந்த மேய்ப்பனே காரணம் மாறிடுறான். கடைசியில் மரணம் சந்திக்கும் போது ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஒரு ஊழியக்காரர் பரலோகத்தில் போய் அங்கே நிற்கிறாரு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்பா நான் இப்படிலாம் சொன்னேன், என் சித்தத்தை நிறைவேற்ற என்னென்னமோ செய்துன்னு சொன்னேன் நீ. புரியுங்களா? சபைக்கு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்,
நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன், சபைக்கு எல்லாமே செய்துட்டேன் நான், ஆனால் ஏன் சித்தம் செய்தேன்னு கேட்டால் சித்தம் செய்யலை அப்படின்னு ஒரு வீடியோவில் அமைச்சிருக்கிறாங்க. அப்போ சித்தம் தான் செய்யணும். ஆண்டவருடைய சித்தம் என்ன? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டவங்களா சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை அறிந்தவங்களா தெய்வ சித்தத்தை செய்யணும். 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். வாசிங்க. எல்லா மனுஷரும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். அப்போ பிதாவின் சித்தம் என்ன? எல்லா ஜனங்களும் எல்லா மக்களும் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். அடுத்தது சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க கொண்டு வந்து ஆண்டவர் சபையில் கொடுக்குறாரு, ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறாரு, கொண்டு வந்து அவரே விடுறாரு. விட்ட பிறகு என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்பட்டவங்களாம் என்ன செய்யணுமா? சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். அடையணும். அப்போ என்ன சொல்ற? ரெண்டாவது ஸ்டெப் என்னது? சர்ச்சைக்கு வந்தவருக்கு ரெண்டாவது என்ன அறியணும்? ஆண்டவர் எழுதி கொடுத்த மகத்துவமுள்ள அந்த வார்த்தையை அறியணும். புரியுங்களா? அவங்களுக்கு ரட்சிப்பனா தெரில. இன்னைக்கு ரட்சிப்பனா ரட்சிப்புன்றாங்க. வேதத்தில் ரட்சிப்பு என்பது பொதுவான ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. பொதுவான ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து பொதுவான மக்களுக்காக கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணுறாரு? உயிரை தராரு. அதுக்கு பேர் என்னது? பொதுவான ரட்சிப்பு. அது பாவ தண்டனையிலேருந்து நம்மளை மீட்கிறாரு. பூரண ரட்சிப்பு பரிசுத்தாவினர் அனுப்பி இந்த வேதத்திலுக்குள்ள இருக்கிறதும் ஜெபத்திலையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? வளர்ந்து வரும்போது பாவ வல்லமையிலேருந்து தப்பிக்கிறாங்க. பிசாசு என்ன பண்ணுறான்? ரெண்டாவது பாவ வல்லமையை உள்ளே புகுத்துவான். அந்த வல்லமையிலேருந்து நம்ம சிக்கல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பூரண ரட்சிப்பு. நித்திய ரட்சிப்பு பாவ உலகத்திலேருந்து தப்பித்து நித்தியத்துக்குள்ளே போகிறதுக்கு தான் நித்திய ரட்சிப்பு. அது பிதாவாகி தேவன் நடத்துகிறாரு. நடுவில் பரிசுத்தாவி இப்போ நடத்தி கொண்டு வராரு. ஏற்கனவே இயேசு வந்து அந்த பொதுவான ரட்சிப்பு. புரியுங்களா? அந்த ரட்சிப்பு என்ன பண்ண? அதை தான் சொல்கிறாரு பிலிப்பில், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்கன்றாரு. அப்போ ரட்சிப்பு நிறைவேறினா யார் பிரயாசப்படுறது? அவங்களுக்கு ரட்சிப்பே தெரியல, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஆனால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக தெரியாத ஒரு விசுவாசி எப்படி வரைக்கும் போகும்? எல்கேஜி போயாச்சு, அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டு போகணுமே. ஞானஸ்தானம் என்பது நமக்கு எது கொடுக்கப்படுகிறது? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பதற்காக நம்மளுக்கு கொடுக்குறாரு. புரியுங்களா? நீதியில் பிழைக்கணும் பாவத்தை. அப்போ நீதியில் பிழைக்க பாவம் என்ன செய்யும்? நம்மகிட்ட விலகினே போயிடும், அழிஞ்சினே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? ஆலயத்துக்கு வர 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 ஜெபிக்க 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 வேதத்தை நேசிக்க 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 நம்ம நேரத்தை ரொம்ப நேரம் இல்லை, 8 மணி நேரம் நீ வேலைக்கு போ, 8 மணி நேரம் தூங்கிடு. ஆனால் 4 மணி நேரம் உங்கள் வீட்டு வேலையை பாரு. ஒரு 4 மணி நேரம் நீ ஆலயத்தோட மேய்ப்பினோடு இணைந்து நீ ஊழியம் செய்யலைன்னா எப்படி வரியில் போக முடியும்? 24 மணி நேரம் ஊரெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் அந்த விசுவாசி வரிக்கு வருமா? போகவே போகாது. நம்ம கனவு காணலாம், நம்ம நினச்சிக்கலாம் அந்த சபை போச்சு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அனுதினம் சபை திறந்திருக்கணுன்றாரு. நம்ம அனுதினம் திறக்கலை. அவர் சொன்னார் நீங்கள் சீசர் ஆக்கினார், நம்ம சீசர் ஆக்கலை. என்ன செய்ய முடியும்? பொதுவான ரட்சிப்புகளை போனார், போகலை. பூரண ரட்சிப்புகளை போக சொன்னார், அப்படின்னா எனக்கு தெரியல. நித்திய ரட்சிப்புகளை எப்படி போக முடியும்? போக முடியாது. முடியுமா? முடியவே முடியாது. நான் வசந்த விதைத்து ஆண்டவர் அங்கே போய் நிற்கும் மொத்த ஆண்டவர் சொல்லுவார், நீ ஒன்றுமே விதைக்கலப்பா, என் சித்தத்தை செய்யாத வந்து நிற்கிறேன்னுவார். புரியுங்களா? அப்போ தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? கரெக்டாக விதிக்கணும். அதான் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டோன்னா சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிந்தவர்கள் தேவ சித்தத்தை செய்யணும் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அங்கே? சத்தியத்தை அறிந்து என்ன பண்ணியிருக்கணும்? அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் சித்தமாக இருக்கிறார். எதுக்கு? நீ சத்தியத்தை அறிந்தால் சித்தம் நிறைவேறும். சத்தியமே அறியலை, எப்படி சித்தம் நிறைவேறும்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லாமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளாம் இங்கே இருக்கிறோம், எல்லாமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகாது. எப்படி போக முடியும்? கர்த்தர் கண்ணு மூடினவா பரலோகத்துக்கு அழைப்பாரா? அவர் நீதி உள்ள தேவன், கரெக்டாக நியாயத்திருப்பார். என் வசனத்தின்படி நியாயத்திருத்தம் சொல்லியிருக்கிறார். நான் சொன்ன வசனத்தை நீங்கள் கரெக்டாக ஆலோசனை கொடுக்கலை. ஆலோசனை கொடுக்கலைன்னா மேய்ப்பன் அந்த ரத்தப்படி அந்த மேய்ப்பன் மேலே இருக்கும். ஒரு நாள் அது கடைசி நேரத்தில் அந்த மேய்ப்பனை பிடிச்சிக்கும், விடாது. ரெண்டாவது என்ன சொன்னார்? நான் சொன்ன வசனங்களை என்ன பண்ணியிருக்கணும்? செகண்ட் என்ன சொன்னேன் நான்? புரோஜனமானவைகளை அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? உபதேசிக்கணும். கரெக்டாக புரோஜனமாக இல்லாத ஏதோ சொல்லிவிட்டு அந்த ஊழியக்காரர் இட்டுன்னு வந்து இந்த ஊழியக்காரர் இட்டுன்னு வந்து நீ ஏதோ விதைத்துட்ட. புரியுங்களா? இப்போ விசுவாசம் வளர்ந்துருக்குதா குறைஞ்சிருக்கா நீ கண்டுபிடிக்கணும். என்னால் அது 10 வருஷம் விசுவாசிக்கு முன்னாடி 30% தான் கோபம் வந்தது. இப்போ 10% ஆனவருக்கு 60% கோபம் இருக்குதே, அப்போ அது வளரலன்னு அர்த்தம். 10 வருஷம் ஆன பிறகு என்ன இருக்கணும்? அந்த விசுவாசிக்குள்ள கோபம் சாந்தமாக மாறி இருக்கணும், சாந்தமுள்ள விசுவாசம் இருந்திருக்கணும். அதே கோபம் அதுக்கு வளர்ந்து பெருகுதுன்னா அப்போ சபையில் ஏதோ தப்பான உபதேசம் வந்திருக்குது. புரியுங்களா? இந்த இருதயமானது சத்தியத்தை வாங்குகிற இடம் இது. புரியுங்களா? அப்போ ஆண்டவர் கணக்கு கேட்பார். புரோஜனமானவைகளை நீ கொடுத்தியான்னு கேட்பார். இல்லை ஆண்டவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது,
ஏதோ வசனத்தை எழுதி வச்சுருந்தேன் நான் கொடுத்தேன். வேத வசனத்தில் பிசாசின் வசனம் இருக்குது, மனுஷனுடைய வசனம் இருக்குது, தேவனுடைய வசனம் இருக்குது. புரியுங்களா? அவங்களுக்கு சொல்லித்தரணும். பண்ண பறவை என்ன பண்ணுது, பாலும் இருக்கும், அதுக்குள்ளே மிளகாய் தூளும் இருக்கும், அதுக்குள்ளே புளியும் இருக்கும். ஆனால் அது பால் மட்டும் உறிஞ்சிட்டு போயிடுது. எது? அன்னப்பறவை. அறிவில்லாத ஒரு பறவைக்கு இவ்வளோ மேன்மையான காரியத்தை அது செய்யுதுன்னா, நமக்குள்ளே ஆண்டவர் 6 அறிவு கொடுத்து 7 அறிவுக்குள்ளே வாழ்றாரு. 7 அறிவுக்குள்ளே போகிற மனுஷன் 5 அறிவுக்குள்ளே நின்று மிருக குணமாக மாறுறான். அதுக்கு என்ன காரணம்? அறிவில்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அறிவில்லாமல் என் ஜனங்கள் சிறையில் அடிக்கடி ஒரு சிறையில் சிக்கிறாங்க. போன வாரம் கடலில் சிக்கினாங்களா, அதிலேருந்து வெளியே வர முடியல. அதனால் அவங்களாம் பண்ண முடியாது, பைபிளை வாசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. ஒருத்தர் கடன் இருந்தால் அவங்க எப்படி பைபிளை வாசிக்க முடியும், எப்படி ஜெபம் பண்ண முடியும்? புரியுங்களா? நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கலோட பரவாயில்ல, ஆனால் கடன் இல்லாத நிப்தியாக வாழ இருக்குது போதுமன்ற மனதோடு இருந்தால் பரவாயில்ல. பல கடனில் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்து குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தால் எப்படி சமாதானம் இருக்கும்? இருக்கவே இருக்காது. சமாதான கனியே இல்லை. அப்புறம் என்ன இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இல்லை. என்ன பண்ணோம்? பைபிளோடைய வாசிக்க முடியுமா? எதுக்கு எதாவது கீழ்ப்படியதில்லை. எப்படி பைபிளை வாசிக்க முடியும், தியானம் பண்ண முடியும்? எதையுமே பண்ண முடியும். பைபிளில் இடம் கொடுக்க முடியாது. சும்மா ஏதோ வரும் 10 ரூபாய் காணிக்கப்பட்டு போயினே இருக்கும், அதை விட முடிஞ்சிச்சு. புரியுங்களா? ஆனால் அது 5 வருஷம் ஆகிறதுக்குள்ளேயோ ஒரு குழந்தை பிறந்த குழந்தை கூட என்ன பண்ணுது, அம்மானு தெரியாது, பேச தெரியாத குழந்தை 5 வருஷத்தில் என்ன பேசுது? செல்ஃபோன் எடுத்து இன்றைக்கி நடத்துது. செல்ஃபோன் எடுத்து கரெக்டாக நம்ம பட்டனை தட்டுது. யோசித்து பாருங்கள். ஆனால் 5 வருஷம் விசுவாசிங்கன்னா தெரியல, ரட்சிப்புனா தெரியல, நித்தியனா தெரியல, ஆயிரோட அசாட்சினா தெரியல, உன்னதனா தெரியல, சியோன்னு எப்படி இருக்குதுன்னா கட்டப்படுது அப்படி தெரியல. அப்போ என்ன ஆகும்? பாவனான்னு அர்த்தம் தெரியல, பரிசுத்தனான்னு தெரியல, உண்மையினானு தெரியல, ஆவின் கனினா என்ன தெரியல, வரங்கள் என்னன்னு தெரியல, தாளந்தெல்லாம் தெரியல. அப்போ எப்படி வளராது? புரியுங்களா? வேதம் நாம் 100 வேதமாக இருக்குது நமக்கு இல்லை. ஒரே வேத புத்தகம் 66 புத்தகம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தா கூட 3 வருஷத்தில் ஒரு பைபிளை முடிக்கலாம். அப்படி நம்ம யாராவது அப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்குறோமா விசுவாசிகளுக்கு? எதுவுமே கொடுக்கலன்னா அந்த மந்தையினுடைய சாபம் எங்கே வரும்? இரத்தப்பழி மேய்ப்பர் மேலே வரும். முடிவில் தான் தெரியும் இது. புரியுதுங்களா? ஆரம்பம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். ஆனால் ஆரம்பமே நமக்கு எப்படி இருக்கும்? வேதனையாக மாறுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கொடுத்த ஆலோசனையை என்ன பண்ணக்கூடாது? மறைத்துக்கு வைக்கக்கூடாது. நான் கொடுத்த ஆலோசனையை என்ன புரோஜனமானவைகளே சொல்லி அவங்களுக்கு உருவாக்கணும். 3வது ஆண்டவர் சொல்ல பாருங்கள், அடுத்த வசனம் வாசிக்கலாம். 3வது பகுதி 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாவும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. பாருங்க என்ன சொல்றாரு? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகும். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு வெட்கப்படவே கூடாது. புரியுங்களா? தன் மந்தைகளை என்ன பண்ணக்கூடாது? இது சொல்லாமா, சொன்னால் எதனா ஓடிடுமா சர்ச்சை விட்டு. புரியுங்களா? நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தீங்க, இங்கே வந்து இயேசு போல் நீ இருக்கணும், இயேசு போல் பேசணும், இயேசு போல் ரூபம் இருக்கணும், இயேசு போல் சாயல் இருக்கணும், இயேசு எப்படி வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்து காட்டணும். உனக்குள்ளே இயேசுன்னு சுபாவமே இல்லை, உனக்கு எதுவுமே இல்லை, இயேசு பற்றியே தெரியல. எப்படி இயேசு போல் வர முடியும்? ஒருத்தர் இயேசு அறிஞ்சால் தானே இயேசு போல் வாழ முடியும். புரியுங்களா? மனைவி கணவனை போல் வாழணும்னா, கணவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னா, அப்போ மனைவி என்ன செய்திருக்கணும்? அந்த கணவனை நல்லா அறிஞ்சிருந்தால் தான் வாழ முடியும். கணவனே சரியாக அறியலாம், எப்போ சண்டை வந்து தான் இருக்கும். பிள்ளைகள் பெற்றோர்களை நல்லா அறிஞ்சு வச்சுருந்தா பெற்றோர் என்ன பண்ணோம்? பிள்ளைகள் பெற்றோரை போலே வாழ்வாங்க. நான் சொன்ன அப்படியே தட்டாதுன்னுவாங்க பிள்ளைங்க. நான் என்ன சொல்கிறோம்? அப்போ அது மாதிரி தான் ஆடு கேட்குறாரு. மேய்ப்பன் எப்படிங்கிறாரு அப்படி தான் ஆடு இருக்கும். இல்லையா? அதுக்கு அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து சின்ன ஏதாவது கண்டிச்சிட்டுனா சர்ச்சை விட்டு அப்படியே ஓடிடுதுங்க, அதனால் எதுவும் சொல்லாத நான் அப்படியே வச்சுன்னுக்கிறேன். அப்போ வேதம் அப்படியே சொல்லுது, என் வசனங்கள் சிட்சிப்புக்காகவும் போதனைக்காகவும் உபதேசத்துக்காகவும் கண்டித்து அவங்களை நடத்துவதற்கும் அதுக்கு தான் ஆண்டவர் வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. சும்மா ஒன்லி ஆசீர்வாதம் சொல்லி நடத்த முடியுமா? அறிவில்லாமின் காலத்தில் நடத்தினா கூட அவங்க கேட்டு உட்காந்துப்பாங்க. இப்போ அறிவின் காலம். இப்போ எல்லா ஜனங்களும் மனம் திரும்பணும், எல்லாம் நித்தியத்துக்கு வரணும். புரியுங்களா? எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறாங்க உலக பிள்ளைங்க. அதை காட்டில் 2 மடங்கு நம்ம இல்லைன்னா பிசாசு தட்டிட்டு போயினே இருப்பான். இல்லையா? மேய்ப்பனே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். புரியுங்களா? இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கம்பெனியில் வேலைக்கு கூப்பிட்டா உடனே 1000 பேர் வேக்கண்ட்னா 1,00,000 பேர் வேக்கண்ட் போடுறாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க. ஆனால் தேவனுடைய பரலோகத்துக்காக ஊழியக்காராக எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு பாருங்கள், யாருமே போக மாட்டாங்க. போகிறாங்களா? புரியுங்களா? இப்போ போகலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை மேய்ப்பர்கள் தன்னுடைய மந்தையிலேருந்து எத்தனை ஊழியர்களை உருவாக்க முடியுது. ஒரு 20 வருஷம் ஊழியம் செய்கிறவங்க ஒரு 10 ஊழியக்காரர் உருவாக்கி இருக்கிறாங்களா? அப்படி யாரா இருக்கிறீங்களா?
நான் ஒரு 10 ஊழியக்காரர் உருவாக்கிறேன் 20 வருஷம் ஊழியத்தில் இல்லை. அப்போ நம்ம யாரையும் உருவாக்கலைன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே என்ன இருக்காது சபை ஊரில்? 10 வருஷம் ஆன பிறகு நம்ம பட்டணத்தில் யார் இருக்க மாட்டாங்க? ஊழியக்காரே இருக்க மாட்டாங்க. அப்போ ரட்சிப்பு இருக்காது. தேவனுடைய கோபம் ஆட்டோமேட்டிக்காக உலகத்தில் இறங்கிடும். சுனாமி தானே வந்து நிற்கும். பூமி அதிர்ச்சி தானாக வந்து நிற்கும். சொல்லவே தேவையில்லை. எல்லா வியாதிகளும் வந்து நிற்கும். சிக்கிப்பாங்க. ஏன்னா ஒரு மேய்ப்பர் தான் என்ன பண்ண முடியும்? அவங்களை சுகப்படுத்த முடியும், ஆரோக்கியப்படுத்த முடியும், நித்திய ஜீவனை கொண்டு போக முடியும். ஒரு மேய்ப்பனால் அது எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் பிசாசு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மேய்ப்பன் சபையை விட்டு என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி மேய்ப்பினுடைய ஊழியத்துக்கு வரத்துக்கு ஆளே இல்லை. யாராவது அப்படி இருக்கிறாங்களா? நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. மேய்ப்பினுடைய ஊழியத்துக்கு பெங்களூரில் போயிருந்தேன் நான் ஊழியக்குடியில். அப்போ அங்கே பேசியிருந்த போது சொன்னேன், இன்னும் ஒரு 15-20 வருஷம் போய் பாருங்கள், மேய்ப்பனே இருக்காது எங்கேயுமே. ஆட்டோமேட்டிக்காக சபையில் யாரும் வருவாங்களா? மேய்ப்பனை தான் தானே அடைக்க முடியும். மேய்ப்பனே உருவாக்க முடியலன்னா எப்படி சபை வளர்ச்சி வருமா? மோசே வரைக்கும் சபை இருந்தது. இயேசுவா சபை நடத்தினார். இயேசுவை முடிச்ச பிறகு எங்கே இல்லை? அது பிறகு யாரும் உருவாகலை. அது பிறகு எல்லாம் விற்கிற ஆராதனை தான். உலகமே விற்கிற ஆராதனை வந்துடுச்சு. நம்ம கீழே எப்படியாவது என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு 10 ஊழியக்காரனா என்ன பண்ணிடணும்? ஒரு 20 வருஷத்தில் உருவாக்கணும். இயேசு உருவாக்கலைன்னா நம்ம உட்காந்துருக்க முடியாது. தோமா வந்திருப்பாரா? ஒரு சீசன் அவர் உருவாக்கலைன்னா அவங்க உட்காந்துருக்க முடியாது. இல்லையா? அப்போ நம்ம எத்தனை சீசனை உருவாக்குறோம் அப்படின்னு ஆண்டு கணக்கு கேட்பாரே. நான் உங்கள்கிட்ட கொடுத்ததில் ஏன் உருவாக்கல் கேட்பாரு. என்கிட்ட நான் பலவீனமாக இருந்தேன், நான் நீ உருவாக்காதுக்கிறதுக்கு. என்கிட்ட பரிசுத்தாய் நிறைவாக இருக்கிறாரு, என்கிட்ட வல்லமை இருக்கிறது. நீ கேட்டு என்ன பண்ணியிருக்கணும்? உருவாக்கணுமே. அது கேட்ட ஞானத்தை தாங்கப்பா, எனக்கு உருவாக்கத்துக்கு ஞானத்தை தானே கொடுக்க மாட்டாரா? சீசனை உருவாக்கன்னு இயேசுத்தானே சொன்னார். அந்த வாசத்தை பாருங்கள், 6:7. அப்போஸ்தலர் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. வேத வசனம் எங்கே விருத்தி அடையுதோ அங்கே என்ன உண்டாகுது? சீஷருடைய தொகை அதிகமாகும். குறையுதா பெருகுதா? பெருகுது. புரியுங்களா? அப்போ வேதத்தை வசனத்தை நீ சபையில் விதைக்கலை அப்படின்னா அந்த சபையில் என்ன இருக்காது? சீஷனுடைய தொகை பெருகாது. புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர்னு எல்லாருமே சொல்லலாம். கர்த்தர் நம்ம சொன்னால் தான் நல்லவரா? 2000 வருஷத்துக்கு மேலே இப்படிங்கிறார் அவர் நல்லவராக தான் இருக்கார். யாருக்கு நல்லவர்னு சொல்லி தரணும்ல? யாருக்கு கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி தரணும். அப்போ ஆண்டு சொல்கிறாரு கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் தான் இங்கே என்ன சொல்கிறோம்? இந்த வசனம் என்ன சொல்லுது? சொல்லுங்கம்மா. வேத வசனம் விருத்தி அடைந்தது. அப்போ வேத வசனம் எங்கேருந்து விருத்தி அடையும்? அந்தந்த சபையிலேருந்து தான் விருத்தி அடையணும். இப்போது அந்த மேய்ப்பின் கீழே தான் எல்லாருக்குள்ளே வேத வசனம் இருக்குதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? 4 பேர் போய் சொல்லுவாங்க. யாருக்கிட்டே வேத வசனம் இல்லைன்னு என்ன பண்ண மாட்டாங்க? சொல்லவே மாட்டாங்க. அப்போ சீசர் தொகை சபையில் என்ன பண்ணாது? உருவாகுது. நிறைய பேர் சேர மாட்டாங்க நம்மக்கிட்ட. எல்லாருக்குள்ளேயும் வேத வசனம் நிரப்பப்பட்டிருக்கணும். அப்போ இந்த வேலை யார் செய்யணும்? மேய்ப்பருடைய வேலை. இப்போ மேய்ப்பர் இதை செய்யலை அப்படின்னா மேய்ப்பருக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நாங்கள் இருக்கிறோம். ஜபத்துக்கலாம் எங்களெல்லாம் ஆண்டவர்னா வச்சுக்கிறாரு. சர்ச்சை வச்சு நடத்துன்னு சொல்ல ஒரு போதகனாக இருக்கிறோம். ஒரு விசுவாசி எங்ககிட்ட இல்லை. ஏன் இல்லை? நாங்கள் விசுவாசி என்ன பண்ணக்கூடாது? வைக்கக்கூடாது. அப்போ நான் ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபிச்சிருவேன். இல்லையா? என் வேலை என்ன? மேய்ப்பர்களை போய் சப்போர்ட் பண்ணணும். 12 மணி நேரம் பிரேயர் வைங்க, 24 மணி நேரம் பிரேயர் வைங்க, 10 பைசா செலவில்லாமல் என்ன பண்ணலாம்? ஒரு 3 டீ போட்டு தரத்து உனக்கு வல்லமாக இருந்தால் போதும். அந்த 21 மணி நேரம் பிரேயத்தை நடிச்சிடலாம். 3 டீ போட உன்னாலே முடியல அப்படின்னா எப்படி ஜபத்தை நடத்த முடியும்? ஜனங்களுக்கு என்ன கொடுக்கணும்? டீ தண்ணீர் கொடுக்கணும். டீ தண்ணி குடிச்சா தான் சரீரம் என்ன பண்ண முடியும்? ஒடுக்க முடியும். சரீரம் ஒடுக்கனாமோ இச்சைகள் வளருமா பெருகுமா குறையுமா? உபவாசத்தில் இருக்க கண் விழுத்து ஜெபிக்க இச்சை வளர்ந்துக்கினே இருக்குமா சுருங்கினே இருக்குமா? எல்லா அணுக்கள் சுருங்க ஆரம்பிச்சிடுது. நம்ம நல்லா போட்டு அவங்களுக்கு நல்ல பிரியாணி அதுன்னு போட்டு வளர்த்துனே இருந்தோம்னா எல்லா அணுக்கும் நிமிர்ந்து நிற்குது. அல்லையா? எத்தனையோ சபைகளை நான் பார்க்குறோம் போகிற இடத்துல. ஏதோ நான் ஏதோ அன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் ஊழியம் செய்யலை, வட மாநிலத்தில் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு மாதிரி போயிடுறோம். புரியுதுங்களா? அடுத்த மாதம் ஒரிசா போகிறோம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த மாதம் மியான்மர் போகிறோம். புரியுங்களா? ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறோம். அங்கே இருக்கிற பாஸ்டர்களை சந்திக்கிறோம். ஏன் அப்படின்னா சாதாரண எங்களுக்கு ஆண்டவர்னா கொடுக்கல, மேய்ப்பர் ஊழியம் கொடுக்கல. நீங்கள் போக முடியாது, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி இங்கே நாளைக்கு வேலூரில் பாஸ்டர் பேலஸில் பேசுகிறோம். புரியுங்களா? 12ஆம் தேதி உத்தரமேர் பாஸ்டர் பேலஸ் பேசுகிறோம். இப்படி ஒவ்வொரு பாஸ்டர் பேலஸ் நாங்களே என்ன பண்ணோம்? வாலண்டியர் உள்ளே போய் நாங்கள் வரோம் அப்படின்றோம். அல்லையா? ஏன் அப்படின்னா போய் விதைக்கணும் ஆண்டு சொல்லியிருக்கிறார். எப்படியாவது எனக்கு ஒரு கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒரு 20 வருஷம் என்ன பண்ணுவார்? வயசை கூட்டி தர சொல்லியிருக்கிறேன். ஏன்னா கர்த்தரை தான் கேட்கணும். வயசை யார்கிட்ட கேட்க முடியும்? ஒரு 20 வருஷம் கூட்டுங்க ஆண்டவரே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்? ஒரு 40 பக்கம் 40 ஜபத்தில் நிற்கிறேன் அப்படின்றோம்.
எந்த சபை எந்த பட்டணத்தில் 40 பகல் வைக்கிறோமோ அந்த பட்டணம் எப்படி இருக்குங்க? ஜெபிக்கிற பட்டணம் எப்படி இருக்கும்? சோதம் பட்டணம் போய் மாறுமா? இல்லாது இஸ்ரேல் பட்டம் மாதிரி மாறுமா? இஸ்ரேல் மக்களை போல மாறுவாங்க. ஜெபம் எங்கே இருக்குதோ அங்கே ஜெயம் உண்டாயிடும். ஜெபம் இருக்கிற இடத்துல நம்ம எல்லா தேவையும் தானாக வருது. ஜெபம் இல்லாதத்துல நம்ம தேடி எல்லாத்தையும் ஓடுறதா இருக்கும். அல்லேலூயா. அதை ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்குன்னா, சத்திய வசனத்தை ஃபஸ்ட்டு வெட்கப்படாத ஊழியக்காராக இருக்கணும். ரெண்டாவது சத்திய வசனத்தை எப்படி சொல்லணும்? நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாக இருக்கணும். அல்லேலூயா. பகுத்து அப்படின்னா என்ன? ஒரு வசனத்தை 3ஆக பிரிக்கணும். சாதாரண அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, ரகசிய அர்த்தம் பிரித்து கொடுக்கணும். அல்லேலூயா. 8:8 கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தில் நெகேமியா 8:8 எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஃபஸ்ட்டு எப்படி வாசிக்கணும்? தீர்க்கமாய் வாசிக்கணும். அடுத்தது நீங்கள் அர்த்தம் சொல்லணும். அடுத்தது வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணணும். அப்போ அது என்னன்னு சொல்லி தரணும், விளக்கி காட்டணும். எங்கெல்லாம் வேத வாசனை விளக்கி காட்டுறோமோ அங்கே அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு ஏறி ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதுதான் லூக்கா 24:32 வாசிக்கும் போது எங்கே வசனத்தை விலக்கி காட்டுறாங்களோ அங்கே இருதயம் கொழுந்து விட்டு எரியுமா. வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று. அப்போ அவருடைய இருதயம் எப்போ கொழுந்து விட்டு எரியும்? வேத வசனம் சும்மா சொல்லி கத்த நல்லவருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் அடுத்த வசனத்துக்கு போயிடக்கூடாது, அடுத்த வசனம் போயினே இருக்கக்கூடாது. அது விளங்கி ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? தீர்க்கமாய் சொல்லித்தரணும். ரெண்டாவது அர்த்தம் சொல்லணும். மூன்றாவது விளங்கி காட்டினா இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அந்த வசனத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜனங்க கண்ணீரோடு அழும், மந்தைகள்லாம் அழுது கொண்டு உட்காரும். ஏன்னா அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு? சும்மா எடுத்து என்ன பண்ண விதை அப்படி போடலை. அந்த விதையை கொண்டு போய் அதுக்காக என்ன பண்ணார்? மிஷினில் போட்டு அரிசியை கொண்டு வந்து அதுக்கு பிரியாணி செய்து 2 மணி நேரம் அதுக்காக உழைத்ததுனால அது பிரியாணியாக மாறினதுனால அது சாப்பிட்டு புஷ்டியாக வராங்க மக்கள். அல்லேலூயா. அப்போ வசனம் சும்மா அப்படி எடுத்து என்ன பண்ண முடியாது, விதைக்க முடியாது. புரியுங்களா? அதுக்காக 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து என்ன பண்ணிக்கணும்? ஒன்று பகுத்து பிரித்து நீ கொண்டு வந்து விதைத்தனா எங்கே விளங்கி பண்ணுகிறாலும் அங்கே விடுதலை உண்டாயிடுது. அல்லேலூயா. அப்போ நம்ம எடுத்த பிறகு அப்படியே என்ன பண்ணுறோம்? வசனங்களை நிதானமாகன்றது என்ன அர்த்தம்? நிதானத்தில் தான் ஆண்டவனே சொல்கிறாரு. அதே பகுத்துக்கோ, அதை அர்த்தம் சொல்லு, அதை விளங்கி காட்டு. அப்போ இருதை என்ன பண்ணோம்? கொழுந்துட்டி எறிகிறதா அதுதான் என்ன பண்ணோம்? உற்சாகமாக கர்த்தர் காணி கொடுக்கும். உற்சாகமாக கர்த்தருக்கு நீ என்ன பண்ண வேலையை செய்யும். நீ சொல்கிறதெல்லாம் அதை செய்ய ஆரம்பிக்கும். அங்கே இருதயம் பரிசுத்தமாக இருக்கும். நம்ம கிடைக்கிறதே 45 நிமிஷம், 1 ஹவர். அந்த 1 ஹவரில் ஏதோ 1 ஹவர் போனோன்னு சொல்லி மெசேஜ் என்ன பண்ண முடியாது. அந்த 1 ஹவர் எப்படின்னா ஓட்டின் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, நம்ம எப்படின்னா கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த 1 மணி நேரம் அவன் கண்ணை திறக்க வைக்கணும், மனக்கண்ணை. அப்படின்னா அது கேட்டதே வசனங்களை நிதானித்து போதித்த மனக்கண்ணை திறக்கும். மனக்கண்ணை திறந்தால் அது என்ன பண்ண இங்கே அங்கே அலையாது. ஒரே சரீர கண்ணு மட்டும் திறந்து கிடக்குது, ஆவின் கண்ணு மூடப்பட்டிருக்குது, மனக்கண்ணுகள் மூடப்பட்டிருக்குது. எப்படி வசனம் விளங்க அவங்களுக்கு? அதை தான் ஆண்டவர் எழுதுகிறாரு. எபேசியர் 1:19 வாசிக்கிறோம். தாம் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின்படி வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நம்மளுக்கு என்ன கண்ணு வேணும்? பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். அல்லேலூயா. இப்போ பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கணும்னு என்ன பண்ணோம்? ஆண்டவர் எப்படியெல்லாம் பலத்த செய்களை செய்தார். இதெல்லாம் எப்படி வேதத்தை அறியுதுன்னா எப்படி செய்தார், அவர் எப்படி உயிர்த்தேர்ந்து வந்தார்னா அது குறித்து நமக்கு ஆராய்ச்சி இல்லை, ஆராய்ந்தே பார்க்கல. அது குறித்து நம்ம நிதானித்து வாசித்து அதை என்ன பண்ணியிருக்கணும், தியானித்தா அது நமக்கு தெரியும் வல்லமை எப்படி வெளிப்படுதுன்னு. அதே வல்லமை நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா. இப்போ ஏதோ நம்ம அந்த பலத்த செய்கோடு அப்படின்னு வாசிட்டு போகிறதுக்கு இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்தோன்னா அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஆழங்கள் டெப்த்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக இருப்பதுக்கு என்ன செய்யணுமா? நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக இருக்குன்னு என்ன செய்யணும்? ஒரு லைட் பிரகாசமாக இருக்குன்னு என்ன பண்ணுறோம்? அப்படி டிம்மாக எரிஞ்சு நிற்குது. வீட்டில் யாரும் என்ன பண்ணுவோம், தண்ணி கூட மொண்டு எடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியல, இடம் தெரியல. ஒரு பிரகாசமுள்ள லைட் போட்டானே தெரியும். தரையில் இருக்கிற வெள்ளி காசு இருந்தால் விட தெரியும். அல்லேலூயா. ஒரு முடிவு இருந்தால் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னு பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறந்துச்சுன்னா வசனத்தில் ஆழத்தில் இருக்கிற டெப்த்தில் அப்படியே எடுத்துக்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை திறப்பதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாம் வேண்டுதல் செய்கிறாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் என்ன சொல்கிறார் கடைசியில், பிரகாசமுள்ள கண்களை திறப்பதற்கு வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வேண்டிக் கொள்கிறோம். சபை என்ன பண்ணுது, அந்த ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே எங்கள் சபைக்கு என்ன வேணும்?
எங்கள் உலக தேசமே ரட்சிப்பு பண்ணி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இருக்கிற விசுவாசி மனக்கண்கள் பிரகாசம் பண்ணிலாம் எப்படி இருக்கும்? அவன் கொடுக்குற ஆசை வந்து கூட நமக்கு எட்டாது. அல்லையா? கையில் வந்து சேராது. அதனால தான் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையத்துவாக்காக ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணணும். புரியுங்களா? மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். ஆவின் கண் எப்படி இருக்கணும்? வெளிச்சம் கொடுக்கணும். சரீர கண் ஒளியாக இருக்கணும். இது 3 இருந்தால் தான் ஒரு சாத்தனை என்ன பண்ண முடியும்? தவிடுபடியாக மாற்றி அவனுக்கு ஒன்றும் இல்லாத சுற்றி சுற்றி அடிக்க முடியும். சாத்தனுக்கு என்ன வல்லம் இருக்குது கண்டுபிடிக்க முடியும் வேதத்துலேருந்து. அல்லையா? அவன் எப்படி ஒரு மனுஷனை தந்திரமாக கொண்டு போகிறான்னு கண்டுபிடிச்சிடலாம். பேச்சிலே கண்டுபிடிச்சான் ஒரே வார்த்தை. ஏன்னா நீ சரீரத்தில் ஒளியாக இருக்கிற, ஆவியில் எப்படி இருக்கிற? ஆவியின் கண்ணில் வெளிச்சமாக இருக்கிற. மனக்கண்கள் எப்படி இருக்குது? பிரகாசிக்குது. எப்படி இருப்பான் ஊழியம்? எப்படி இருக்கும்? தடுமாற்றம் வருமா ஊழியத்தில்? ஊழியம் தடுமாற்றம் வராது. நம்முடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் பரலோகத்தை எப்படி இறக்குறான்னு கண்டுபிடிச்சிடறோம். எல்லா நன்மையும் நம்மளை தேடி வருகிறது. நம்ம எந்த இடத்துல குற்றமாக இருக்கிறோம், எந்த இடத்துல குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா ஒரு தேவனுடைய பிள்ளைங்களுக்கு மனக்கணக்கு பிரகாசம் இல்லைன்னா அவங்க குறை கண்டு பார்க்கவே முடியாது. அவங்களால பாவத்து மேலே பாவம் பெருகினே இருக்கும். என்ன ஜெபம் பண்ணாலும் அது என்ன பண்ணாது? நமக்கு தெரியனால ஃபஸ்ட்டு ஒருத்தருக்குள்ளே என்ன நிலைமைன்னு. நம்ம மேலே ஒரு சின்ன கருப்பு துளி கொஞ்சோண்டு இங்கே ரத்த கரை இருக்குதுன்னா எனக்கு தெரியலன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்கிறீங்க, ஐயா உங்களுடைய சட்டில் ரத்த கரை இருக்குதுன்றீங்க. நானும் பார்க்குறேன், எனக்கு கண்ணுக்கு தெரியல. என்ன அர்த்தம்? என் கண்ணு என்ன இருக்குது? பிரகாசம் வந்தால் தெரியுமா தெரியாதா? தெரியும். நான் என் கண்ணு மங்கலாக இருக்குது. அப்போ உன் கண்ணு மங்கலாக இருக்கும் போது ஒரு விசுவாசியுடைய பலவீனம் என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அது உன்னை ஏமாற்றிட்டு போயினா இருக்கும். ஆனால் நீ பிரகாசமாக இருந்தால் அது பிரகாசமாக்கிடலாம். ஒரு மேய்ப்பினுடைய கண்கள் பிரகாசமாக இருந்தால் அது பிரகாசமுகத்தில் கொண்டு வரலாம். அப்போ ஏன் கொண்டு வர முடியல அப்படின்னா நம்ம உட்காரதில்லை வேத பாத்திரத்தில். ஒரு 1/2 மணி நேரம் எடுக்கிறது, ஒரு மெசேஜை எடுத்து அப்படி எடுத்து கொடுக்குறது. 1 மணி நேரம் எடுத்து கொடுத்துட்டா போதுமா? இதுவரையும் 25 வருஷம் ஆயிடுச்சு ஊழியத்தில். புரியுதுங்களா? 25 வருஷத்தில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உட்காடுறோம். புரியுங்களா? நைட்டு படுக்கும் போது 2 மணி. யோசித்து பாருங்கள். ஜபம்லாம் முடித்துட்டு இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு தான் ஜபம் பண்ணி தான் படுக்கிறோம். 4 பேர் இருந்தாலும் சத்தியத்தை விதைக்கணும், 10 பேர் இருந்தாலும் 1000 பேரும் விதைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு மத்தியில் விதைத்துட்டேன். இந்த வசனம் சாகாது. இந்த வசனம் ரெக்கார்ட் ஆகினுக்குது. இதை நாங்கள் எதுவுமே எங்களுடைய டிவியில் போடுவோம், மற்ற டிவியில் போடுவோம், எல்லாத்துலேயும் போடுவோம். டிவியில் ஓடிக்கொண்டே இருக்கோம். ஏன்? அதுக்கு இந்த வசனம் வீண் போகக்கூடாது. புரியுங்களா? அதனுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம விதைப்பது எப்படி இருக்கணும்? நிதானத்தில் விதைக்கணும். அல்லேலூயா. 3வது ஆண்டு சொல்ல பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு அடுத்த நிதானம் சொன்னார். அடுத்தது என்ன செய்யணுமா? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனும் சத்திய வசனத்தை நிதானமாகவும் பகுத்து போதிக்கிறனாக உன்னை என்ன பண்ண? தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ 3வது என்ன செய்யணும்? ஒரு ஊழியக்காரன் உத்தமனாக இருக்கணும். அல்லேலூயா. எதுக்கு? நீ நிதானமாக போதித்து பாருங்கள் பகுத்து, அதுக்கு உத்தமனாக இருக்கணும். புரியுதுங்களா? அதான் சொல்கிறாரு. நீ உத்தமனாக இருக்கணும்னா அந்த உத்தமத்துக்குள்ளவன சத்திய வசனத்தை நிதானமாக போதித்திடணும். அப்போ தான் நீ உத்தமன் அர்த்தம். உத்தமன் எப்படி இருப்பாங்கன்னா, அங்கே 2 கொரிந்தியர் 4:2 வாசிக்கிறோம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. அப்போது வெட்கமான அந்தரங்க காரியங்கள் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தானாக வெறுத்துருவோம். அல்லேலூயா. நம்ம அது முன்னாடி வரவே வராது. தீத்து 2:8 சொல்கிறது, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுவதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படுவான். அவனை நம்மளை பார்த்துட்டு நம்ம உத்தமனாக ஆகிட்டோம்னா என்ன பண்ண முடியாது? அவன் வெட்கப்படுவான். ஐயோ இவர் மேலே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்கள், 1 பேதுரு 3:16, விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்ல மனசாட்சி உள்ளவளாக இருக்க சொல்கிறாரு. நல்ல மனசாட்சி நமக்குள்ளே இருந்தால் போதும். பிசாசில் ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. அடுத்தது சொல்கிறாரு 4வது பாட்டில் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னா, ரோமர் 14:18 சொல்கிறது, கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறான். 2வதாக மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஒரு கிறிஸ்துவ ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்? 1 தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். 2 மனுஷர்களுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்கணும். நம்மளை பார்த்த பிறகு அவங்க சொல்லிடணும், நீங்கள் மேலே ஊழியக்காரன். ஒரு வீடியோ கால் வருது எனக்கு, கரெக்டாக அவங்க 12 மணி 11 மணிக்கு. அதில் ஒரு பிசாஸ், ஒரு லேடிக்குள்ளே பிசாஸ் இருக்குது. அந்த பிசாஸ் ஓட்டுறாங்க ஓட மாட்டேங்குது. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ஃபோன் அடித்தாங்க, ஐயா இந்த மாதிரி இந்த பிசாஸ் ஓட மாட்டேங்குது, நீங்கள் வீடியோ காலில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அது முகத்தை அப்படி வீடியோ காலில் ஓப்பன் பண்ணி அந்த முகத்தை அப்படி காட்டின பிறகு நான் இவரை பார்க்க மாட்டேன் அப்படின்னு. உடனே சொல்லுது, இயேசு கிறிஸ்து இவருக்குள்ளே 24 மணி நேரம் இருக்கிறான்னு அது சொல்லுது. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது 24 மணி நேரம் இயேசு எனக்குள்ளே இருக்கிறான்னு. அல்லேலூயா. நம்ம ஓடி நிற்கிறோம் ஊழியத்தில். அப்போ இயேசு உனக்குள்ளே இருக்கிறது யார் சொல்கிறது? பிசாசு சாட்சி கொடுக்குது. நம்மளை பார்த்து கொடுக்க முடியும் சாட்சி? புரியுங்களா? உத்தமனாக இருந்தால் கட்டம் கொடுக்கும் அது. அல்லேலூயா. 1000 பிசாசம் வந்தாலும் நம்மளுக்கு சாட்சி கொடுத்துட்டு நான் போயிடுற அந்த ஊழியக்காரு
சொல்லதுக்கு முன்னாடியே நான் போயிடுறேன். அதுக்கு பிறகு பாருங்கள், அந்த பிசாசு என்ன சொல்லுதுன்னா, கரெக்டாக நான் 12 மணிக்கு போயிடுன்னு சொல்லுது. எத்தனை மணிக்கு? கரெக்டாக 12 மணிக்கு முழங்கால நிற்பேன். அதே டைமில் அது போதுன்னு பாருங்கள். நைட்டில் நம்முடைய முழங்கால எத்தனை மணிக்கு போடுறோன்னு பிசாசுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் போடுற முழங்கால் யாருக்கு தெரியணும்? சபையாருக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு எங்கள் மேய்ப்பர் இந்த டைமில் முழங்கால நிற்பார், ஃபோன் பண்ணக்கூடாது, அவர் இந்த நேரத்தில் முழங்கால நிற்பார்னு. அப்படி நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? அப்படி நம்ம உத்தமாக இருக்கிறோமான்னு நம்ம என்ன ஆராய்ந்து பண்ணணும். சும்மா ஊழியன்றது பெருசு இல்லை. இந்த ஊழியம் கனமான ஊழியத்தை கற்றுருக்கிறார் நம்ம கையில். அல்லேலூயா. சாதாரணமானவர்கள் அல்ல, நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். பரலோகத்தில் நமக்காக நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம ஊழியம் எப்படி செய்கிறேன்னு. நம்ம இடத்துல வந்து பணம் பொருள் இருந்தால் தான் ஊழியம் இல்லை, அபிஷேகம் தான் ஊழியம் நடந்துடும். அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் ஊழியம் சாதாரணமாக இருக்கும், லகுவாக மாறும். அபிஷேகம் இல்லை அப்படின்னா ஊழியம் ரொம்ப டைட்டாக மாறிடும், கடினமாக மாறிடும், கஷ்டமாக மாறிடும். ஊழியம் செய்யறது ரொம்ப எப்படி இருக்கும்? பலவீனமாக காணப்படும். அதனால தான் தேவ அபிஷேகம் நமக்கு இலவசமாக ஆவியான நான் போய் அனுப்புகிற வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. தேற்றவாளன் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ தேற்றவாளன் நம்ம இருதயத்தை நிரப்பணும், ஆவியை நிரப்பணும், சரீரத்தை நிரப்பணும். அப்போ எப்போ நிரப்புவார்? 10 பகல் 10 இரவு நீங்கள் உட்காந்து பாருங்கள். வருஷத்தில் ஒரு முறை என்ன பண்ணுங்கள், தெய்வ பாதத்தில் உட்காந்து. எந்த ஒரு ஊழியக்காரர் இருக்கிற பட்டாபுரத்தில் ஆவடியில், அவர் பேர் வந்து பத்ரோஸ். இன்றைக்கி அவருக்கு 75 வயசு. புரியுங்களா? அப்போயே அவருக்குள்ள மற்ற வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இருக்கும். பேசும்போது கணில் வரும். புரியுங்களா? அந்த ஊழியக்காரர் நான் டியூட்டியில் இருக்கும்போது, ஐயா ஒரு 10 நாள் எனக்கு என்ன பண்ணுங்க, உங்களுடைய மிலிட்ரி குவார்ட்டர்ஸில் ஒரு ரூம் எடுத்து கொடுங்க ஒரு 10 நாளைக்கு அப்படின்னு வருஷம் என்ன பண்ணுவார், வந்து அந்த குவார்ட்டர்ஸுக்குள்ளே போயிட்டு அந்த ரூமில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ரூமில் 10 நாள் என்ன பண்ண, சாப்பிடாம தண்ணி குச்சினே ஜெபம் பண்ணுவார். புரியுங்களா? இன்றைக்கி அவருடைய ஊழியம் வளர்ந்து பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு என்ன சொன்னால், நம்ம உட்காராத நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஊழியக்காரருக்கு முதல் தேவனுக்கும் ஊழியக்காருக்கும் இல்லை அந்த ஐக்கியம் வந்து வளர்ந்துருச்சுன்னா, அது பிறகு தானாக ஆத்மா என்ன பண்ணும், பெருகும். ஆத்மாவுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி அபிஷேகம் சொல்லும், என்ன வசனம் சொல்லணும் அபிஷேகத்தை கொடுக்கும். அபிஷேகமே எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி தரும். புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ ஒரு ஊழியக்காரன் கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறவன் எப்படி இருக்கணுமா? 1 தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், 2 மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்கணும். கலாத்தியர் 1:10 சொல்லுது, நான் இன்னும் மனுஷரை பிடிப்படுத்தினா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ ஒரு ஊழியக்காரன் யாருக்கு பிரியப்படுத்தக்கூடாது? மனுஷர்களை பிரியப்படுத்துகிறவங்க ஊழியக்காராக இருக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் அவங்களை என்ன பண்ணுவார், அவங்களை பிரியப்படுத்தணும். நம்ம யாரையும் என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்தக்கூடாது. நம்ம ஆண்டவர் மட்டும் பிரியப்படுத்தணும்னா ஊழியம், நம்முடைய ஊழியம் 1000 வகையில் உருவாகி கொண்டே இருக்கும். ஒரு நாளும் நம்முடைய ஊழியம் என்ன பண்ண விடவே விடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, 3வது வசனம் வாசிப்பது 1 தீமோத்தேயு 4:6, நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பாய். நமக்கெல்லாம் யார்? சகோதரர்கள். நம்ம சபையில் இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு யார்? ஒரு பக்கம் மந்தையாக இருந்தாலும் அவங்கள நமக்கு சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. ஞானம் உள்ளே இருந்தால் சகோதரின்னு சொல்லுவோம், அறிவு புத்தி இருந்தால் இனத்தான்னு சொல்லுவோம். புரியுங்களா? நம்ம சகோதரி என்று பார்க்கிற விதத்தை பார்க்குறோம். அது ஆண்டவர் சொல்கிறாரு இந்த வசனத்தின்படி, நீ சகோதரருக்கு இந்த வசனங்களை போதித்து வந்தால் இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாங்களா? நல்ல ஊழியக்காரனாக இருக்க முடியும். நம்மளை பார்த்து மந்தைகள் சொல்லணும், இவர் நல்ல, எங்கள் ஊழியக்காரர் ஒரு நல்ல ஊழியக்காரர், அவர் இடத்துல பொய் இருக்காது, அது தப்பாக பேசவே மாட்டார். ஒரு முறை எங்கள் ஊழியக்காரர் சொன்னது தான். அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர் நம்மளை கனப்படுத்த நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் நம்மை கனப்படுத்துவார். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு பேர் எடுக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. அபிஷேகம் எடுக்க வைக்கும், ஜெபம் வைக்க வைக்கும். ஜெபமும் அபிஷேகம் எங்கே இருக்கிறதோ அங்கே சத்தியம் இருக்க ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? ஆண்டவர் நமக்கு லகுவான ஊழியம். அல்லேலூயா. அதே சொல்கிறார், என்னுடைய நுகம் எப்படி இருக்குமா? பாரமாக இருக்குன்னு சொல்லலை. 11:29 வாசிக்கிறோம் மத்தேயுல, என்னுடைய நுகம் எப்படி இருக்குமா? லகுவாக இருக்கும், என்னுடைய சுமை மெதுவாக இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சத்தியம் இல்லை, சரியான அபிஷேகம் இல்லை, சரியான ஜெபம் ஆவி இல்லை அப்படின்னா இந்த ஊழியம் வந்து ரொம்ப நமக்கு கடினமாக மாறிடும். புரியுங்களா? ரொம்ப நம்மளால் நிற்க முடியாது ஊழியத்தில். பிசாசு அழகாக தள்ளின்னு போயினே இருப்பான். அதனால தான் 3 காரியம் நமக்குள்ளே இருக்கணும். 1 அபிஷேகம், ஜெபம், ஆவி, சத்தியம். இது 3 இருந்துச்சுன்னா அழகாக சபை என்ன பண்ணலாம், திரளான மக்கள் நம்மை தேடி வர ஆரம்பிச்சிடுவாங்க. அது இழுத்துக்கொள்ளும். அபிஷேகம் என்ன பண்ணோம்? மக்களை இழுத்துக்கொள்ளும். சத்தியம் இழுத்துக்கொள்ளும். ஜெபம் இழுத்துக்கொள்ளும் மக்களை. அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல ஓடி வந்து விடத்துக்கு ஆண்டு வச்சுடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த பிள்ளைகிட்ட போனால் அந்த மந்தை பொறுமையுள்ள மந்தையாக மாறும்.
அந்த மந்தைக்கு கோபம் வராதபடி பாதுகாத்து கொள்வார். அந்த மந்தை பரிசுத்தமாக மாறும். அந்த மந்தை எப்படி இருக்கும்? என் ஊழியக்காரர்கிட்ட அனுப்பினா அந்த மந்தை எப்படி இருக்கும்? தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கும். கீழ்ப்படிதல் பெருகிடும். ஏன்னா அந்த மேய்ப்பனை ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுனால மந்தைகளும் மேய்ப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் 11:17 வாசிக்கிறோம். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அல்லேலூயா. அப்போ உங்களை நடத்துகிறவர்கள் யாரு? அந்த மேய்ப்பன் தான் நடத்துகிறார். அவங்களுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணுமா? அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு மந்தைகள் என்ன செய்யும்? அந்த மேய்ப்பனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படியும். ஏன்னா உத்தரவாதம் பண்ணியிருக்கிறீங்க. அது 7ஆம் வசனம் சொல்லுது. அது 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து நினைத்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். யாருடைய விசுவாசத்தை பின்பற்று? உங்களை யார் நடத்துகிறார்களோ. நான் நடத்த முடியாது மந்தைகளை. எனக்கு அந்த ஊழியத்தை தரல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேய்ப்பர் நடத்துறதில்லை, எல்லாத்தையும் நான் தான் நடக்குது. சில மந்தைகள் என்ன பண்ணுது? எல்லா ஊழியருக்கும் கீழ்ப்படியும், ஆனால் தன் சொந்த மேய்ப்பன் கீழ்ப்படியாது. புரியுங்களா? எது சொன்னாலும் அது ஏற்றுக்காது. எனக்கு அந்த ஊழியர் தெரியும், இந்த ஊழியக்காரன் தெரியும் சொல்லணும் தவிர, ஆனால் மேய்ப்பனுடைய உள்ளத்தை தெரியாது அறியாது இருக்கிற நிறைய மந்தைகள் இருக்குது சபையில். அல்லேலூயா. அப்போ அந்த மந்தைகளை நம்ம என்ன செய்யணும்? நம்ம நடத்துறது என் விசுவாசத்தை பின்பற்றுன்னு அதை கட்டளையிடணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ யாருடைய மேய்ப்பன் என்ன பண்ணாத? விசுவாசத்தை பின்பற்றாத. யாருடைய விசுவாசத்தை பின்பற்றணுமா? அந்த மேய்ப்பினுடைய விசுவாசத்தை பின்பற்றி நடக்கணும். ஏன்னா அந்த மேய்ப்பன் தான் உத்தரவாதம் அந்த ஆத்மாவுக்கு. அந்த ஆத்மா சபையை விட்டு எங்கே போனாலும் யாரை கேட்பார்? ஆண்டவரே. உங்கள் மனைவி உங்களை விட்டு எங்கே போனாலும் யாரை கேட்பார்? போலீஸ் யாரை கேட்கும்? பக்கத்து வீட்டுக்காரரை கேட்குமா? நம்மளே கேட்குமா? அப்போது அந்த மேய்ப்பினர் தான் ஆண்டவர் கேட்பார். நான் உங்கள்கிட்ட 10 விசுவாசி கொடுத்தேன், அந்த 10 விசுவாசத்தில் இது உன் விசுவாசத்தை பின்பற்றி நீ சொன்னியான்னு கேட்பார் ஆண்டவர். அதனால தான் மேய்ப்பினுடைய விசுவாசத்தை பின்பற்று. நீங்கள் மேய்ப்பினு அந்த விசுவாசம் என்ன பண்ணியிருக்கணும்? மந்தைக்கு தெரியணும். ஏன் விசுவாசத்தை பின்பற்றணும்? நீங்கள் ஒன்றுமே இல்லாதே இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறீங்க? இவ்வளோ பேர் ஆலயத்தை கட்டியிருக்கிறீங்க, இவ்வளோ ஆத்மா சுதந்திரத்திருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களை பார்க்கும் போது அவர் ஒன்றும் இல்லாதே வந்தார். சொன்னார் பாருங்கள், 3ஆம் கிளாஸ் தான் படித்தேன், 5ஆம் கிளாஸ் தான் படித்தேன், ஆனால் அவருக்கு ஆண்டவன் என்ன பண்ண ஆலயத்தை கொடுத்துருக்கிறான்னா அதுதான் விசுவாசம். அப்போ அந்த மேய்ப்பினுடைய விசுவாசத்தை மந்தைங்க என்ன செய்யணும்? பின்பற்றினா அது இங்கே அங்கே அலையாது. உன் ஆலோசனை போதுமானது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம அந்த விசுவாசிகளை உருவாக்க வேண்டியது தேவ சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்குறோம். 5ஆவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1 தீமோத்தேயு 1:12. பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ள என்று எண்ணி என்ன பண்ணிட்டாரு? இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினால் அவரை எப்போது நான் ஸ்தோத்திரிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய ஊழியத்துக்கு நம்மை உண்மை உள்ளவன்று எண்ணி தான் இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. நமக்கால ஒரு நாளும் பொய் வந்துடக்கூடாது. நீங்கள் மந்தைக்கிட்ட நீங்கள் போய் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா புரியுங்களா, அதை அப்படியே பின்பற்ற ஆரம்பிச்சிடும். ஏன்னா பொய் யாருடையது? பிசாசுடையது. பிசாசுடைய ஆயுதம். ஒரு நாளும் நம்மளை வாயில் என்ன வரக்கூடாது? பொய் வந்துடக்கூடாது. புரியுங்களா? நம்ம தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன பண்ணோம்? எங்கள் ஊழியக்காரு என் மேய்ப்பின் எப்படிக்கிறாரு? பொய்யா இருக்கிறாரு. பிசாசு உடனே என்ன பண்ணுவான்? தூண்டு விடுவான். அதனால தான் மேய்ப்பர்கள் எப்போது என்ன பண்ணோம்? உண்மையை தவறு எதுவும் பேசவே கூடாது. அல்லேலூயா. உண்மையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோதான். கர்த்தர் அந்த உண்மைக்கு அவர் என்ன பண்ணுவார்? அந்த மந்தையே உண்மைக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அப்போ நம்முடைய உண்மையை கவனிப்பார் ஆண்டவர். புரியுங்களா? அதனால தான் மோசே என்ன பண்ணார்? அவருடைய ஊழியத்தில் எங்குமே உண்மை உள்ளாதனால தான் 6 லட்சம் புருஷர்கள் கூட இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உண்மை உள்ளவர்களுக்கு தான் பரிபூரண ஆசீர்வாதம். உண்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் ஊழியம் நிறைவேற்றுவார். உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்வார்? தன் ஊழியத்தில் குறையில்லாதபடி வழி நடத்துவார். அல்லேலூயா. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, சொல்லி நான் முடிச்சிடுறேன். அடுத்ததாக நாம் பார்க்குறோம் 7வது காரியத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 18:20. இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, நான் வெளியங்கனமாய் உலகத்துடனே பேசினேன், ஜெப ஆலயங்களிலும் யூதர்களோடும் கூடி வருகிற தேவாலயத்திலும் எப்போதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே. அப்போ என்ன செய்யக்கூடாது? சபையில் எது பேசணும்? வெளியரங்கமாய் பேசணும். அந்தரங்கத்தில் என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. அல்லேலூயா. யாரையும் மறைபோல பேசக்கூடிய அவசியமே கிடையாது.
வசனத்தை கரெக்டாக பேசி விட்ருங்க. அது வேலை செய்யும். நான் பேசுனேன், இப்போ ஆண்டர் பேசுகிற இந்த வசனம் ஆவியானதை பேசுகிறாரு. நான் அதெல்லாம் மறைச்சேன்னா எனக்கு தான் என்ன வரும், விளைவீனம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்தரங்கத்தில் நம்ம பேசாமல் வெளியரங்கமாய் பேசணும். ஏசாயா 45:19 வாசிக்கிறோம். நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தரங்கமான இடத்திலும் இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். ஆமீன். அல்லேலூயா. நம்ம என்ன பேசணும்? நீதியை பேசணும். அல்லேலூயா. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். கர்த்தர் என்ன செய்தார் அதுதான் மேய்ப்பன். மேய்ப்பன் என்ன செய்கிறான் அதுதான் மந்தைகள். அப்போ நீதியை தவிர நம்ம என்ன பண்ண, அநீதியான காரியங்களை சொல்லி தரக்கூடாது. அநீதியான காரியங்களுக்கு முன்னாடி செய்யவும் கூடாது. அநீதியான காரியங்களை மறைமுகமாக சொல்லவும் கூடாது. அல்லேலூயா. அப்போ நீதியை நீ கிடைப்பீங்க, கர்த்தர் உங்கள் ஊழியத்தை 1000 மடங்கு உயர்த்துவார். ஒரு நாள் உங்கள் ஒவ்வொரு என்ன பண்ணாது, இருக்கிற வசனத்தை அப்படியே போதித்துருங்க, அவ்வளோதான். அது என்ன சொல்லுதுன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதில் ஒரு மறைவு இருக்கக்கூடாது, அதை மறைமுகமாக பேசவும் கூடாது. அல்லேலூயா. வெளியங்கரமாக நீதியை பேசுகிறவர்களுக்கு இந்த உலகத்தில் அவங்க பிள்ளைகள் பட்டினமாக இருக்க போகிறதில்ல. நீதிமானுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அப்படின்னா யாரை சொல்ல, சபையை சொல்கிறார் ஆண்டவர். புரியுங்களா? நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மந்தைகள் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா நீதியை படிப்பிக்கிறவங்க, உண்மையை பேசுகிற சபை, அபிஷேகமுள்ள சபை. புரியுங்களா? ஜபத்தில் நிறைமையான சபை. கர்த்தர் செய்வ சபையை 1000 மடங்கு உயர்த்துவார். உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவார். அல்லேலூயா. காலம் வரும், உண்மைக்கு ஒரு நாள் வரும், கட்டாமா நீதிக்கு ஒரு நாள் வரும், அபிஷேகத்துக்கு ஒரு நாள் வரும், ஜபத்துக்கு ஒரு நாள் பலன் கிடைக்கும். சத்தியத்தை பேசுகிற சபை ஒரு நாள் வரும். அப்போ கர்த்தர் அவங்களை உயர்த்திடுவார். புரியுங்களா? ஒரு நாள் வரும்போது கர்த்தர் அந்த சபையை, அந்த ஊழியக்காரை உயர்த்தி மகிமைப்படுத்துவார், கனப்படுத்துவார், போற்றுவார். இந்த ஊழியக்காரனை போலையான இருப்பீங்கன்னு கேட்பார் ஆண்டவர். உங்களுடைய சபையில் இருக்கிற மந்தைகளையே சாட்சி கொடுக்கும். புரியுங்களா? பிசாசு சாட்சி கொடுக்கும். அந்த சபையில் இருக்கிற மேய்ப்பர், அவர் வாயை திறந்தால் உண்மை வருது, அவர் சரீரத்தில் நீதி வருது, அவருடைய இருதயத்தில் உத்தமம் இருக்கிறது அப்படின்னு சாத்தான் பேசுவான். அங்கே போகவே முடியாதுங்க. புரியுங்களா? பொய்க்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது, மாய்க்கு இடம் கிடையாது. புரியுங்களா? 2 மனைவிக்கு இடம் கிடையாது. கரெக்டாக சொல்லுவார், 2 மனைவி வந்தால் சபையை விட்டு ஓடுங்கன்னுவார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு மனைவி, ரட்சிக்கப்பட்டிருக்கு இன்னொரு மனைவி. அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அல்லேலூயா. நீதியாக பேசுகிற சபை நிலைத்திருக்கும், உண்மை பேசுகிற சபை நிலைத்திருக்கும். புரியுங்களா? தேவனுக்கு பயந்த சபை நிலைத்திருக்கும், யாராலுமே அசைக்க முடியாது. பிசாசு என்ன தான் கண்ணி வச்சாலும் என்ன பண்ண முடியாது, அந்த கண்ணிலே பிசாசு சிக்கிப்பான். கடைசியில் பிசாசை சிக்கிக்கின்னு நீங்கள் தான் இந்த சிக்கலை எடுத்து விடணும். அல்லேலூயா. அந்த மாதிரி அந்த ஊழியக்காரை கர்த்தர் உயர்த்துவார். நம்முடைய சபையை கர்த்தர் உயர்த்ததை நீங்கள் பார்ப்பீங்க. வரிகளை கர்த்தர் மனவாட்டியை கொண்டு போவார். நித்தியத்திலே நம்ம வைத்து கிரீடங்களை தலைமையில் வச்சு எக்காலம் ஊதும். அப்போது அந்த ஊழியக்காரனுடைய அந்தஸ்து என்னான்னு அங்கே தான் தெரியும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுது. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காய் சோத்தனாப்பா. இவ்வளவு நேரமாக நீர் பேசினீர், நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களுடைய மனக்கண்களை திறந்தீர், அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவியின் கண்ணை திறந்து இருக்கிறீர், அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை குறித்து எங்களோடு பேசியிருக்கிறீர், ஜெபத்தை குறித்து எங்களோடு பேசியிருக்கிறீர், உண்மை குறித்து எங்களோடு பேசியிருக்கிறீர் அப்பா, நீதியை குறித்து எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தரும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன்ப்பா. சபையை நாளுக்கு நாள் விரித்து அடைவதற்கு, நல்ல சபையிலே சீசனாக ஜாமக்காரர்களை, யுத்த வீரர்களை உருவாக்குவதற்கு அதுக்கேற்ற ஜெபம் 12 மணி நேரம், 21 மணி நேரம், 72 மணி நேரம், 6 இரவு 6 பகல், 10 பகல் 10 இரவு, 21 இரவு 21 பகல், 40 பகல் 40 என்று ஒவ்வொரு வருடத்தில் ஏதாவது ஒரு ஜெபத்தை சபையில் ஆண்டவர் ஆரம்பிக்க உதவி செய்வீராக. எங்கள் சபை 1000 மடங்கு ஆசீர்வாதத்தில் இருப்பதற்கு ஜெபம் என்ற ஒரு வல்லமை சபைக்குள்ளே இறங்கட்டும் ஆண்டவர். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் மேல் ஜெப ஆவியை ஊற்றுவீராக. சோர்ந்து போன ஊழியர்களை தட்டி எழுப்புவீராக. ஐயோ, நான் இன்னும் ஊழியம் செய்ய முடியாதே, இவ்வளோதான் என்னுடைய ஊழியம் நான் நினைத்து வந்தேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன் ஊழியத்தை 1000 மடங்கு உயர்த்தப் போகிறேன். இன்னிலிருந்து உன்னுடைய ஊழியம் வளர்ந்துவிடும். இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் போது, இந்த வார்த்தைக்கு நீ இடம் கொடுக்கும் போது, இந்த வார்த்தையை உன்னுடைய இருதயத்தை வைக்கும் போது, கர்த்தர் உன்னுடைய ஊழியத்தை இரட்டிப்பான நன்மையினால் முடிசூட்டுவார். உன்னை கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். பரத்தில் ஜோதிகள் பிரதானத்து நன்மையான ஈவுகள் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். உன் சபை நிரம்பி வடிகதை நீ காண்பாய். அது 3 ஒரு சர்வீஸாக மாறும்.
இப்போது இருக்கிறதை காட்டிலும் 3 சர்வீஸாக மாறும். இதே பட்டணத்தை நான் உனக்கு 1000 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒரு ஆலயத்தை கட்டி நானே தருவேன். என் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஊழியக்காரை நான் நோக்கி பார்க்கிறேன். உண்மையை பேசுகிற ஊழியக்காரை நோக்கி பார்க்கிறேன். தேவனுக்கு பயந்து வாடுகிற ஊழியத்துக்காக நான் இறங்கி வருவேன். என் சபையில் இருக்கிற எல்லாரையும் நான் சீசனாக உருவாக்கி கொண்டிருக்கேன் சொல்ற ஊழியத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அவர்கள் ஜெபிக்கிற ஜாமக்காரனை நீ உருவாக்குவதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல போர் சேவர்களை உருவாக்குற சபையை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். உன் பாக்கெட்டை நிரம்பி இருக்கும். உன் தேவைகள் பரிபூரணம் சந்திக்கப்படும். பெரிய காரியங்களை நீ செய்வாய். உத்தமனாய் வாழ்ந்து பார். உத்தமனாய் பேசு. உத்தமத்தை குறித்து நிதானமாக போதி. கர்த்தர் உன் ஊழியத்தை பல மடங்கு உயர்த்துவார். திறப்பின் வாயிலை நில்லு. மனுஷனை நோக்கி பார்க்காதே. மனுஷனை பிரியப்படுத்தாதே. தேவனை மட்டும் பிரியப்படுத்த கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஒரு அபிஷேகம் பண்ணுகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமை பரிசுத்தாவின் சொல்லுகிறார். நான் உன்னை நிரப்பி அனுப்புகிறேன். இந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும். அநேகர்களுக்கு ஒளியாக, வெளிச்சமாக, அநேகர்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக ஆண்டவர் தாமே அவர்களை நிறுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. எந்த வியாதி மேலே கைகளை வைக்கும் போது தானாக வியாதி ஓடணும். எந்த விசுவாசம் மேலே கரங்களை வைக்கும் போது விசுவாச தானாக ஓடணும். ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே நான் போயிடும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அபிஷேகத்தை தருவீராக. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான தேவ அன்பாயாக ஜெபிக்கிறேன். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவரோட இணைந்து ஊழியர்கள் செய்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற அனைத்து ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. நாங்கள் அற்ப புரோஜனமல்ல ஊழியக்காரர்கள். அவர்களை 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதித்து பலுகி பெருக உதவி செய்யுங்கப்பா. எப்போது ஜபத்தை குறித்தும், எப்போது வேத வசனத்தை குறித்தும், எப்போது அபிஷேகத்தை குறித்தும், உன்னதத்தை குறித்தும், பரலோகத்தை குறித்தும், ஆண்டவரே உண்மை குறித்தும், நீதியை குறித்தும், நியாயத்தை குறித்தும், ஆண்டவரே எப்போதும் உத்தமத்தை குறித்தும் சபை வளர்ந்து பெருகட்டும். ஆண்டவரே நீ அப்படி செய்வதுக்கு சோத்திரம். நல்ல ஆயுஷ் நாட்களை கூட்டித்தாங்க. நல்ல பலனை தாங்க. ஓடுவதற்கு நல்ல மான்கால்களை போல மாற்றி அமைங்க. நல்ல காண்டாமரத்துக்கு ஒத்த பலனை தாங்கப்பா. சோர்ந்து போகிற உள்ளத்தை தட்டி எழுப்பக்கூடிய வல்லமை ஒவ்வொரு ஊழியர்கள் மேல், மேய்ப்பரின் மேல் இறங்கி வரட்டும். ஆண்டவரே இவர்கள் போய் ஜெபிக்கும் போது இந்த பட்டணம் ஆண்டவரே சுத்திகரிக்கப்படணும். ஆண்டவரே இந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவீராக. ஆண்டவரே ஜெபத்துக்கு அதிக நேரத்தை கொடுத்து உம்மோடு ஐக்கியப்பட உதவி செய்வீராக. என் இயேசு தவிர எனக்கு வேற யாரை வேண்டாம். நான் இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பேன். என் ஜெபம் ஐக்கியம் இயேசுவோடு இருக்கும், தேவனோடு இருக்கும். எப்போது நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். என் குறைகளெல்லாம் கர்த்தருக்கு இடத்துல நான் சொல்லுவேன். இனிமேல் மனுஷனத்தில் நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவரை மந்தைகளத்தில் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தேவனிடத்தில் நான் எல்லாவற்றையும் சொல்லுவேன். நான் அதுக்கு நேரத்தை ஒதுக்குவேன். என் நேரம் நடு ராத்திரியாக இருக்கலாம், இல்லை 2ஆம் ஜாமமாக இருக்கலாம், இல்லை 3ஆம் ஜாமமாக இருக்கலாம், இல்லை முதல் ஜாமமாக இருக்கலாம், இல்லை 4வது ஜாமமாக இருக்கலாம். ஒரு ஜாமத்தை முன்குறித்து கொண்டு அந்த ஜாமத்தில் தேவனோடு இணைந்து அன்றைக்கி நெகேமியா ஜெபித்தது போல ஜாமங்காத்து ஜெபிக்கும் போது, மொர்தெகாய் ஜாமங்காத்து ஜெபித்தது போல கர்த்தர் அவர்களை உயர்த்தது போல உங்களுடைய ஊழியர்களை பல மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய பரலோக ஆசீர்வாதம் பரிபூரணமாக இந்த பட்டணத்து மேல் இறங்கட்டும். இன்று அமர்ந்திருக்கிற அத்தனை ஊழியர்கள் மேலும், விசுவாசிகள் மேலும், தேவ பிள்ளைகள் மேலும் பரிபூரணமாக இறங்கி ஒரு 2 வருடத்துக்குள்ளே ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ண முடியாது நான் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, சகாயம் நீ பெரிய காரியத்தை செய்வீராக. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு கரங்களை தட்டி தேவநாமத்தை நம்பிக்கைப்படும். சோத்ராம் அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்:
1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.